because we are kings and our words matter. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. 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 தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை சுவிசேஷம் தானே உரி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தானே உரி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு வர மூலை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு வர மூலை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமாவே வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமாவே
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம்
நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. நீரே அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. நீரே அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நம்மாலையும் எல்லாம் ஆகும். ஆமென். வறண்ட நிலத்தை நீரூற்ற மாற்றுகிறவர் அவர். அதெல்லாம் நிறுத்திடல, அவர் இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காரு. இன்னைக்கும் வறண்ட நிலம் போல இருக்கிற வாழ்க்கையை எடுத்து நீரூற்ற போல ஆக்குகிறவர் அவர். உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்ய நல்லவராயும் வல்லவராயும் அவர் இருக்கிறார். அவர் அற்புதர், வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். அநேகருடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கு, சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, சமாதானம் இல்லாமல் இருக்குது, வாழ்வு இல்லாமல் இருக்குது, சுகம் இல்லாமல் இருக்குது, செழிப்பு இல்லாமல் இருக்குது. கர்த்தர் அந்த வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறார். என் பேலன் நீரே, அன்பு கூறுவே, மகிழுவேன் நீதா மும்மில். உம்மையல்லாமல் தேவன் யார்? கண்மலை கோட்டையும் நீரே. வேலன் நீரே, அன்பு கூறுவே, மகிழுவே நீதா உம்மில். உம்மையல்லாமல் தேவன் யார்? கண்மலை கோட்டையும் நீரே. உமது ரட்சிப்பீரா ஏத்தம் மகிழுவேனே. உம் வல்ல நாமத்தினாலே வெற்றி கொடியேற்றுவேனே. உமது ரட்சிப்பீரா ஏத்தம் மகிழுவேனே. உம் வல்ல நாமத்தினாலே வெற்றி கொடியேற்றுவேனே. என் ஜீவன் நீரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே. உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பின்
கொடியேற்றுவேனே. தூய ஆவியே, ஏற்றவாளரும் நீரே, உம் வல்ல வார்த்தைகளாலே வெற்றி கொடியேற்றுவேனே. என் ரட்சகரே கிறிஸ்தேசுவே, பிதாவின் ஏக சுதனே, உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பரும் மேய்ப்பரும் நீரே. என் ரட்சகரே கிறிஸ்தேசுவே, பிதாவின் ஏக சுதனே, உம்மையல்லாமல் தேவன் யார்? மீட்பரும் மேய்ப்பரும் நீரே. உமது இரத்தத்தினால், சாட்சியின் வாசனத்தினால், நீர் வென்ற சத்ருவை மீதித்து நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது இரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால், நீர் வென்ற சத்ருவை மீதித்து நான் வெற்றி கொடியேற்றுவேனே. தூய ஆவியே, ஏற்றவாளரும் நீரே, உம் வல்ல வார்த்தைகளாலே வெற்றி கொடியேற்றுவேனே. தூய ஆவியே, ஏற்றவாளரும் நீரே, உம் வல்ல வார்த்தைகளாலே வெற்றி கொடியேற்றுவேனே. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க வெற்றி கொடி ஏற்றுவீர்கள்? நாம வெற்றி கொடியை ஏற்றணும் தான் நம்ம ரட்சித்திருக்கிறார். சும்மா இருக்கிற மாதிரியே இருந்துக்கிறதுக்காக ரட்சிப்பு இல்லை. அப்படியே இருந்துட்டு அப்படியே மோட்சம் போறதுக்காக, அந்த தோல்வியிலேயே வாழ்ந்துட்டு அப்படியே மோட்சம் போறதுக்காக ரட்சிப்பு இல்லை. நம்மளை மாற்றி வெற்றி உள்ளவர்களாய் மாற்றும்படியாக ஆவியை கொடுத்தது நாம் இருக்கிறபடியே இருக்கிறதுக்காக அல்ல. அதுக்கு ஒன்றும் தேவ ஆவியானவர் வந்து நமக்குள்ள இருக்க வேண்டியதில்லை. நமக்கு நம்மிடத்தில் இல்லாத ஒரு பலனையும் ஞானத்தையும் கிருபையும் தரும்படியாக, நம்ம உயர்த்தும்படியாக தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை கொடுத்ததும் அதுக்கு தான். நாம் இருக்கிறபடியே இருந்துட்டு போறதுக்காக அல்ல, அந்த நாமத்தை பயன்படுத்தி மேலே வர்றதுக்காக, ஜெயிக்கிறதுக்காக வெற்றி கொடி ஏற்றணும். ஒவ்வொரு வாழும் ஒவ்வொரு 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 மனுஷனும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். இந்த வெற்றி கர்த்தருக்கு முக்கியமாக இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, புத்திமானை நடந்து கொள்ளுவாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஏன்னா நம்ம வழியை வாய்க்க பண்ணுறதுல கர்த்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். நமக்கு எல்லாம் நல்லா நடக்கணும், நமக்கு வெற்றி உண்டாகணும், ஜெயம் உண்டாகணுங்கிறதுல அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுத்த ரட்சிப்புக்காக, தேவாவியானவருக்காக, உடைய நாமத்துக்காக, எங்களை வெற்றி பெற வைக்கும் எல்லா கர்த்தாவே காரியங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெற்றி கொடியை நாங்கள் ஏற்றுவோம், வெற்றி கொடியை ஏற்றுவோம், வெற்றி கொடியை ஏற்றுவோம். இந்த பூமியில் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொடியை ஏற்றுவோம். தோல்விகளை ஜெயமாக மாற்றுவோம். தோல்விகள் ஜெயமாக மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய், என் மீட்பரே மாமேன்மையை
பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே நீர் நல்லவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். இதை பெற்று அனுபவிப்பது எப்படி என்கிற காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாத மனக்கண்கள் பிரகாசமடைய செய்யும். எல்லாவற்றையும் தந்து விட்டீர், எங்கள் மனக்கண்கள் தான் பிரகாசமடைய வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, செயல்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, செயல்படுத்த இன்றைக்கு எங்களுக்கு கிருபை தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இப்படி கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். மனக்கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். வெற்றியும் வாழ்வையும் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். கடந்த பல வாரங்களாக கிருபை குறித்து போய்த்து வருகிறோம். குறிப்பாக கிருபையில் வாழ்வதை குறித்து நான் பல வாரங்களாக போதித்தேன். இந்த கிருபையில் வாழ்வதை குறித்து போதிக்கும்போது முக்கியமாக எப்படி கிருபையினால் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், கிரியினால் அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை பார்த்தோம். கிருபைன்னா என்ன? கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது, ரெண்டும் வேலை செய்து பாருங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அப்படி தான் ரட்சிப்பு நடக்குது. ரட்சிப்பு மட்டுமல்ல, எல்லாமே அப்படி தான் நடக்குதுங்கிறத வலியுறுத்தினேன். அது ஒரு ரட்சிப்பை ஒரு காரியமாக எடுத்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் எல்லாமே கடவுள்கிட்டருந்து வருகிற எல்லாமே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு உண்டாகிற ஒன்று. ஏனென்றால் கிருபை தருகிறது. கடவுளுடைய கிருபைன்னு சொன்னால் கடவுள் நமக்கு தருகிற எல்லாத்தையும் அது குறிக்கிறது. கிருபை தருகிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. நாம் விசுவாசிக்கிறதுனால கர்த்தர் ஒன்றை தர்றதில்லை, அவர் கொடுத்துட்டாரு, அதை நாம விசுவாசிக்கிறோம். இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்கள். எல்லாம் உள்டாவை புரிஞ்சிக்கக்கூடாது, எல்லாம் கிறிஸ்தவர்கள். அதனால தான் பிரச்சனை வருது. நான் விசுவாசிக்கிறதுனால கர்த்தர் தர்றாருன்னு கிடையாது. நான் விசுவாசிக்கிறதுக்கு முன்னாலே அவர் கொடுத்துட்டாரு, கொடுத்ததுனால நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா? அவர் கொடுத்ததை நான் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறேன். அவர் கொடுத்ததை நான் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறது ரொம்ப சுலபம். நான் விசுவாசிக்கிறதுனால அவர் தருவார்ன்றது ரொம்ப கஷ்டமான வழி. அது நிறைய பேர் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கொடுத்து விட்டார், அதனால தான் நான் அழுகிறதில்லை, கூப்பாடு போடுறதில்லை, கெஞ்சுறதில்லை, மன்றாடுறதில்லை. அவர் கொடுத்து விட்டார். நான் கேட்குறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்துட்டாரு. நான் இப்பொழுது அதை விசுவாசிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ அவர் கொடுத்ததை பெற்றுக்கொள்கிறதுக்கு நான் அழுக வேண்டியதில்லை, நான் உபவாசம் இருந்து தான் பெற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அதை பற்றி நான் கூப்பாடு போட வேண்டியதில்லை, உருண்டு பெறல வேண்டியதில்லை. அவர் தான் கொடுத்துட்டாரு. கொடுத்ததை நான் விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவர் கொடுக்காததை நான் உருண்டு பிறண்டு அழுது கண்ணீர் விட்டு என்ன கற்றுனாலும் ஒன்றும் கிடைக்காது. எனக்கு கொடுக்காததை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, கொடுத்ததை பெற்றுக்கொள்கிறதுக்கு நான் அழ வேண்டிய அவசியம் கிடையாது. இது கிறிஸ்தவர்களுக்கு மறுபடியும் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ நம்முடைய விசுவாசத்துக்கு அடிப்படையே என்ன? கிருபை எல்லாத்தையும் கொடுத்துட்டதுன்றது தான் விசுவாசம். நான் விசுவாசிக்கிறதுனால அவர் கொடுக்கல, அவர் கொடுத்ததுனால நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசம் அவர் எனக்கு செய்திருக்கிற காரியங்களுக்கு நான் காட்டும் பிரதியுத்தரம். இட் இஸ் மை பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு வாட் காட் ஹஸ் ஆல்ரெடி டன். தேவன் ஏற்கனவே எனக்காக செய்து முடித்திருக்கிற காரியங்களுக்கு நான் காட்டும் பிரதியுத்தரம். அவர் முடிச்சிட்டேன்றாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? அதுதான் விசுவாசம். நான் விசுவாசிக்கிறதுனால அவர் எனக்கு செய்து முடிக்கலை, அவர் எனக்கு செய்யலை. இப்போது அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதுக்கு நான் காட்டும் பிரதியுத்தரம் தான் விசுவாசம். இதை தலைகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையே தவறாக போயிடும். சரி, இதன் அடிப்படையில் தான் எல்லாத்தையுமே தேவனத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக பாவத்தின் மீது வெற்றியோடு வாழ்கிறதெல்லாம் குறித்தோடு பேசினேன். கிருபையில் வாழ்வதை பற்றி பேசும்போது பாவத்தின் மீது வெற்றி உள்ளவர்களாக வாழ்வது எப்படின்னு. கிருபை நமக்கு அது தந்துருச்சு. எதை தந்துருச்சு? பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்துருச்சு. பாவத்துக்கு நாம் செத்தவர்களானோம், அது நான் செய்யலை, அவர் செஞ்சிட்டார். சிலுவையின் மூலமாக என்னை பாவத்துக்கு செத்தவனாக ஆக்கி விட்டார். அதை நான் செய்ய முடியாது. சிலர் சாகடிக்க பார்க்குறாங்க பாவத்தை. நீங்கள் சாகடிக்க பார்த்தாலும் சாகடிக்க முடியாது. அவர் அதை பண்ணிட்டார். கல்வாரி சிலுவையின் மூலமாக என்னால் செய்ய முடியாத கஷ்டமான வேலையை அவர் செஞ்சிட்டார். நான் பாவத்துக்கு செத்தவனானேன். இப்போ எப்படி நான் அந்த பாவத்துக்கு செத்தவனாக வாழ்வது, பாவத்தை மேற்கொண்டு வாழ்வது? பாவத்துக்கு செத்தவன் என்று என்னை நான் எண்ணிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பார்த்தேன். என் மைண்டில் வேலை நடக்கணும்.
மைண்டில் அது பதியலைன்னா நான் இன்னும் பாவியாகவே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பாவத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? கிருபையில் வாழ்வதுன்னு சொன்னால் இந்த கிருபை என்ன கொடுத்துருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருதுன்றதை பார்க்கணும். இனிமே கொடுக்கறதுக்காக தேவன்கிட்ட போய் போராடிட்டு இருக்க வேண்டியதில்லை. கிருபை சொல்லுது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, இப்போ நாம் கற்றுக்க வேண்டியது கொடுத்ததை பெற்றுக்கொள்வது எப்படின்னா. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கும் போது கூட அதை தாரேன் இதை தாரன்னு கேட்கறது இல்லை, என்னத்தை தாரன்னு கேட்குறாரு, பிரகாசமுள்ள மனக்கண்ணை தாரேன். ஏன்னா எதையும் கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாம் கொடுத்தாச்சு, ஒன்றும் புரியலண்ணா, எல்லாம் கொடுத்தாச்சு, ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ சபைக்கு எதுக்கு வர்றோம்? எல்லாம் கொடுத்தாச்சு, சபைக்கு வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லி கடவுள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டு எப்படியாவது கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலான்னு வர்றதில்ல. பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, கடவுள் என்னெல்லாம் கொடுத்துருக்காருன்றதை பிரசங்கம் பண்ணுறாரு, அதை கேட்குறதுக்கு வர்றோம். ஏன்னா அதை கேட்கும்போது மனக்கண்கள் திறக்கப்படும், புரியும், விளங்கும், நாம் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். பிரகாசம் உள்ள மனக்கண்களுக்கு தான் ஜெபிக்கிறார் ஒழிய அதை தாருன்னு ஜெபிக்கல. ஏன்னா எல்லாத்தையும் தந்து முடிச்சாச்சு, அதுதான் கதை இல்லையா? சரி, இதை எப்படி பாவத்தை ஜெயித்து வாழ்வது என்பது குறித்து அதில் எப்படி இந்த கிருபையை அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு புது டைரெக்ஷனில் போகிறோம். கொடுப்பது செழிப்பது என்கிற காரியத்தில் எப்படி இந்த கிருபையில் வாழ்வது, எப்படி இந்த கிருபையை பயன்படுத்துவது, இந்த கிருபையின் அடிப்படையில் எப்படி கொடுப்பது செழிப்பது, இதை கவனிக்கிறோம். இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். இன்னும் சில வாரங்களுக்கு அதை பார்க்க போகிறோம். கொடுப்பது செழிப்பது எப்படி அதுவும் கூட கிருபையின் மூலமாக தான். எல்லாமே கிருபை தான். கிருபையும் விசுவாசம்தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, எல்லாரும் சொல்லுவோம் பார்ப்போம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பும் அப்படி தான், செழிப்பும் அப்படி தான், சுகமும் அப்படி தான், எல்லாம் அப்படி தான். அப்போ பாவத்தின் மீது வெற்றியோடு வாழ்கிறதும் அப்படி தான். அதை காமிச்சேன் ஒரு உதாரணமாக. இதெல்லாம் சில உதாரணங்கள் காமிக்கும்போது தான் என்ன ஆகுது, நமக்கு இதை எப்படி இந்த கிருபையை குறித்து கற்றுக்கொண்டதை எப்படி எல்லா ரீதியிலும் பயன்படுத்த முடியுன்றதை நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு போகிறோம். செழிப்பை கொடுப்பதும் செழிப்பதும் இதில் எப்படி கிருபை பயன்படுகிறது, இதில் எப்படி கிருபையின் அடிப்படையில் இதை செய்கிறோம். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு தான் இந்த கொடுக்கறதும் செழிக்கிறதும் கூட நடக்கிறதுங்கிறத பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். நிறைய பேருக்கு செழிக்கணும்னு ஆசை. எங்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான லெட்டர்ஸ் வருது. ஒரு வருஷமாக அதை அனலைஸ் பண்ணுறாங்க, என்னென்ன தேவைகளுக்காக ஜனங்கள் எழுதுகிறாங்கன்னு. பல்வேறு விதமான தேவைகளுக்காக வருது லெட்டர். அதை அனலைஸ் பண்ணி எங்களுக்கு சொல்கிறாங்க. அதாவது எதை குறித்து அதிகமாக ஜனங்கள் எழுதுகிறாங்க. டாப் 3 வர்றது இந்த பொருளாதார பிரச்சனைகள் டாப் 3 வர்றது. இன்னொன்று குடும்ப பிரச்சனை, இன்னொன்று சரீர சுகம். இப்படி டாப் 3 இது 3 இருக்குது பாருங்கள். ஆனால் சபையில் என்ன சொல்லிடுறாங்க, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, இது முக்கியம் இல்லைன்றாங்க. ஜனங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. வர்ற ஃபோன் காலு, வர்ற லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தா இதுதான் மெயின் சப்ஜெக்டு. என்ன வேலை இல்லை, ஜெபம் பண்ணுங்க. என்ன கடனில் சிக்கியிருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. என்ன காசு இல்லை, சாப்பாடு இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ணுங்க. இதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ நிறைய பேருக்கு செழிக்கணுன்ற விருப்பம் இருக்குது, அவசியம், செழித்து தான் ஆகணும். செழிக்கலைன்னா நாளைக்கு அவளுக்கு தேவையை சந்திக்க முடியாது, பிள்ளைய காலேஜுக்கு அனுப்ப முடியாது, படிக்க வைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. செழித்து தான் ஆகணும். செழிக்கணும்னு அவளுக்கு அவசியம் இருக்குது, அவங்களுக்கு தெரியுது இந்த அவசியம். எப்படி செழிக்கிறதுன்னு தான் அவங்க இன்னும் புரிஞ்சிக்கல. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் கிருபையாய் எல்லாவற்றையும் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வைத்து விட்டார். ஒரு ஆளுக்கும் ஒன்றிலும் நீங்கள் குறைவுபடக்கூடாது என்று தான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன்னா நான் ஒரு நாளும் பைசாவுக்கு குறைவுபடுவது இல்லை என்று அர்த்தம். அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார் பாருங்கள். இந்த நல்ல மெய்ப்பர் பாருங்கள், மெய்ப்பர் ஆடு மேய்க்கிறவங்க கூட புல்வெளியில் கிடைக்காத காலங்களில் போய் மலைப்பாங்கான இடத்துக்கு போய் தேடி பார்த்து எங்கே புல்வெளி இருக்குதுன்னு பார்த்து அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முதல்ல இவன் போய் மலை ஏறி போய் பார்த்து அந்த இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆட்டை கூப்பிட்டு போவானாம் பாருங்கள். ஏன்னா அவனுக்கு ஆட்டுக்கிட்ட போய் ஆடு இந்த வாரம் ஒன்றும் சாப்பாடு கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல முடியாது. அப்போ அவன் நல்ல மெய்ப்பனாக இருக்க மாட்டான். இவன் மட்டும் வீட்டில் நல்லா தின்னு கொளுத்துட்டு ஆடுகளுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கலாம். என்ன மெய்ப்பன், கெட்ட மெய்ப்பன் அவன். நம்ம கர்த்தர் நல்ல மெய்ப்பர். அவர் வந்து நம்மளை பார்த்து, தம்பி 2009 ரிசெஷன் நடக்குது தெரியாதா உனக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ரிசெஷனில் தான் இருக்கணும், என்ன பண்ணுறது, கொஞ்சம் சோறு இருக்காது, 3 வேளை சாப்பிட்றத சில பிரசங்கியார் சொல்கிற மாதிரி 4 காப்பியை 2 காப்பி ஆக்கு, 3 வேளை சாப்பாடை 1 வேளை சாப்பாடாக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும், என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சொல்கிறது இல்லை. இவர் நல்ல மெய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை, சங்கீதக்காரன் சொல்கிறான்.
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய நல்ல மெய்ப்பராகிய இயேசு, அவர் மீட்பர் மட்டும் இல்லை, மெய்ப்பர், எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டார். ஏற்கனவே பண்ணிட்டார்ன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு பிரசங்கம் தேவைப்படுது. பண்ணிட்டாரு. அந்த பண்ணதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது? பேங்க்கில் இருக்க காசு மாதிரி அது. அது என்னென்னா மூட்டை கட்டி ரூம் நிறைய போட்டு வச்சுருக்கிற மாதிரி, ஆனால் பூட்டி இருக்குது. அந்த பூட்டை திறக்கிறது எப்படி, எடுக்கிறது எப்படி, அதை பயன்படுத்துறது எப்படி, இதைத்தான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் அவர் ஒன்று தர வேண்டியது எல்லாத்தையும் தந்துட்டார். நம்முடைய மெய்ப்பர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது தான் நற்செய்தி. ஆகவே இந்த பொருளாதார விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், இதை குறித்து பல வாரங்கள் போதிக்க போகிறேன். இப்போது தவற விடக்கூடாது. ஏன்னா இது வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நிறைய பேர் வாழணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் மாற்றத்துக்குரிய காரியத்தை செய்ய மாட்டேறாங்க. எப்பவும் செய்ததையே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க செய்கிறதே தான் செய்வாங்க, ஆனால் வாழ்க்கை மட்டும் மாறணும். அது மாறணும், இவங்க மாற மாட்டாங்க. ஹலோ, நீங்கள் மாறினா தான் அது மாறுங்க. உங்கள் வீடு மாறணுன்னா, உங்கள் நிலம் மாறணுன்னா, பொருளாதார நிலம் மாறணுன்னா நம்முடைய எண்ணங்கள் மாற வேணும், நம்முடைய அறிவில் ஒரு மாற்றம் ஏற்பட வேணும், நம்முடைய விசுவாசத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேணும், நம்முடைய செயல்களில் ஒரு மாற்றம் ஏற்பட வேணும். அதுதான் என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது? வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. வாழ்க்கையில் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தலாம். என்றைக்கு இப்படியே இருக்க வேண்டியதில்லை. கஷ்டப்படுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், என்றைக்கும் கஷ்டத்திலே வாழ வேண்டியதில்லை, இல்லாமையிலே வறுமையிலே வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. மாற்றிடலாம். நான் சொல்கிறேன், எங்களுக்கு நீங்கள் வாங்க காமிக்கிறேன், மாற்றியே காமிக்கலாம், மாற்றி ஆக்கிடலாம். பாருங்கள், மாற்றியே தீர்றது விடுறதில்லை. இங்கே சும்மா சாமி கும்பிட்டு போகிறதுக்கு வரல. நீங்கள் ஐயோ ஏதோ ஒரு சாமியார் பிரசங்கம் பண்ணுறது கேட்டு போகிறதுக்கு வரல. ஹலோ, நான் சாமியாரும் இல்லை, நம்ம கர்த்தர் சாமியும் இல்லை. நம்ம கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீ கேட்டிருந்தால் உன்னுடைய செழிப்பு நதியை போல புரண்டோடுன்றார் ஒரு இடத்துல. நல்லா கேளுங்க. ஏனென்றால் வாழ்க்கை மாறும், பிரமாதமாக மாறும். இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை எப்போவுமே எப்படியே இருக்காது. ஏன்னா இதை மாற்றக்கூடிய சக்தியை கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. நம்முடைய தீர்மானங்கள் இதை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்போ எப்படி கொடுப்பது செழிப்பதுங்கிற விஷயத்தில் எப்படி இந்த கிருபையில் வாழ்வது என்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு பிறகு இன்னும் சில காரியங்கள்லாம் கவர் பண்ண கூட நல்லாயிருக்கும். குடும்பம் போல காரியங்கள், அதில் எப்படி கிருபை வருது, அப்புறம் வேலை போன்ற காரியங்கள், அதில் எப்படி கிருபை வருது, இல்லை கொஞ்சம் உதாரணங்களை காமிக்க தான் எப்படி இந்த கிருபைன்ற காரியத்தை, கிருபையில் வாழ்வதுங்கிறத எல்லா விதத்திலும் பயிற்சி வைக்க முடியும், எல்லா அம்சங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சி வைக்க முடியுன்றது புரிய ஆரம்பிக்கும் இல்லையா? சரி, பாருங்கள், கிருபை குறித்து போது இப்போ என்ன சொன்னோம், கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நாம் இப்போது அதுக்குரிய பிரதியுத்தரத்தை காட்டணும். அதுதான் விசுவாசம். விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? அவர் செஞ்சு முடிச்சு, நாம் விசுவாசிக்கிறதுனால அவர் கொடுக்கறதில்ல, அவர் கொடுத்ததுனால நாம் விசுவாசிக்கிறோம். அப்போ செழிப்புன்னு வரும்போது, கொடுக்கறதுன்னு வரும்போது, நாம் கொடுக்கறதுனால கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரா? நாம் கொடுக்கறதுனால அவர் கொடுக்குறாரு. நான் முதல்ல கொடுக்குறேன், அவர் கர்த்தர் பார்க்குறாரு, கொடுத்துட்டானே அவன், அப்போ அவனுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறாரா? நான் சொல்கிறேன் இல்லை. அவர் கொடுத்துட்டதுனால நாம் இப்பொழுது காணிக்கையிலும் தசமாலையும் கொண்டு வர்றோம், கர்த்தருக்குன்னு கொடுக்குறோம். ஏன்னா நாம் கொடுத்தா அவர் கொடுப்பாருன்னு இல்லை, அவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்ததை நான் எடுத்துக்கொள்கிற வழி தான் நான் கொடுக்குறது. இதை நான் காமிக்கிறேன் பாருங்க இன்றைக்கு. ஏன்னா சிலர் இந்த கொடுக்குற விஷயத்தை வேதத்திலேருந்து வசனங்கள் எடுத்து தாறுமாறாக லீகலிஸ்டிக்காக இதை ஒரு கிரியின் அடிப்படையில் போதிச்சு வச்சிடுறாங்க. கிருபையின் அடிப்படையில் போதிக்கிறதுக்கு பதிலாக கிரியின் அடிப்படையில் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நீ கொடுத்தா தான் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ கொடுக்கறத பார்த்து தான் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அப்படி தான் அது. நீ கொடுக்கலன்னா கர்த்தர் உன்னை சபிச்சு போடுவாராக்கும். நீ கொடுக்கலன்னா ஆஸ்பத்திரியில் போய் இந்த மாதம் 10,000 ரூபா நிச்சயமாக கட்டுவே ஆகும். அது வேறு ஆஸ்பத்திரிலேருந்து பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா சிலர் சொல்லிடுவாங்க, உங்களுக்கு நீ கொடுக்கல, அதனால தான் உன்னை ஆஸ்பத்திரியில் கிடைக்கிற. 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா சரியாக போயிருக்கும், 10,000 ரூபா இப்போ செலவழிக்கிற. பார்த்தியா, நீ கொடுக்காதனால கர்த்தர் உன்னை சபிச்சு போட்டாராக்கும், உங்கள்கிட்ட இது பிடுங்கி போட்டாராக்கும், அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன் பாருங்கள், அவர் சொல்கிற முன்னே எங்கேயோ போயிட்டு இருந்தாராம் பாருங்கள். சிலர்லாம் இதில் இருந்துருக்கிறீங்க, தப்பிச்சு படித்து ஓடியாந்துருக்கிறீங்க. சிலரெல்லாம் எனக்கு கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னாலேயும் நம்ப முடியல பாருங்க, நம்ப கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஜனங்களே வந்து சொல்கிறாங்க இப்படிலாம் இருந்ததுங்கன்னு சொல்கிறாரு. யார் எவ்வளோ கொடுக்குறான்னு லிஸ்ட்டே பாஸ்டர் இவரை வச்சு தான் போட சொல்லுவாராம். வரிசையாக போட்டே வரணுமா.
இவ்வளோ நாள் 2000 ரூபா கொடுத்துருந்தவர் இப்போ 1000 ரூபா கொடுக்குறாரு, அந்த பேரில் நோட் பண்ணி தரணும், இருந்தாலும் கொஞ்சம் சரி கிடையாது, இப்போ 2000 1000 ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி கொடுத்தோடனே பாஸ்டர் உடனே ஃபோன் எடுத்து அவருக்கு பண்ணுவாராம், இந்த மாதிரி கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சார், உன் வீட்டில் எப்படி நாசம் மோசம் நடக்க போகுது. அந்த ஆள் அலறி அடித்து ஓடி வந்து, ஐயோ சாமி இருந்தாங்க பிடிங்க 1000 ரூபாய் பிடிங்கன்னொன்னே, சரி ஆசீர்வாதம் போ. இதுக்கு என்னன்னா, இதுக்கு சில வசனங்களும் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வசதியாக சில வசனங்கள்லாம் இருக்குது. அதே வசனத்தை தான் நான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி. எடுத்து அது அப்படி இல்லைன்றதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது கிருபையை போதிக்கிற சபை. கிருபையை போதிக்கிறதுனால தான் அந்த சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணத்திலேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கிறீங்க சிலர்லாம். கிருபையை காமிக்க போகிறோம் உங்களுக்கு, கிருபையில் இன்டர்பிரிட்டேஷன் பண்ண போகிறோம். இப்போது அதுதான் கரெக்டான விஷயம். இங்கே திருப்பவும் மல்கியா 3ஆம் அதிகாரம். மல்கியா 3ஆம் அதிகாரம். சிலர் மல்கியா கேள்விப்பட்டதில்லை. மத்தேயுக்கு போங்க, மத்தேயுக்கு முன்னால் இருக்குது மல்கியா, லெஃப்டில் போகணும். மல்கியா 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இதுதான் ரொம்ப பிரபலமாக பயன்படுத்தப்படும் வசனம். எதுக்கு? கர்த்தர் உன்னை சபிப்பார், ஒடிப்பார், காலை ஆஸ்பத்திரியில் கிடத்துவார், உன்னிடத்திலேருந்து காசை பிடுங்குவார், நீ சபிக்கப்பட்டவன் இப்படிலாம் சொல்கிறதுக்கு, தசமம் கொடுக்கல அதனால் நீ சபிக்கப்பட்டு விட்டாய் அப்படிலாம் சொல்கிறதுக்கு இதை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆகவே நான் இதை எடுத்து சில காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 8ஆம் வசனம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க தீர்க்கதரிசியின் மூலமாக, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதில் உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. இது ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி வசனம் நிறைய பிரச்சனை இருக்குது. பத்தியா சொல்லிடுச்சு, கர்த்தரை ஏமாத்திட்ட, நீ கர்த்தர்கிட்ட திருடிட்ட, யூ ஹவ் ராப்டு காட். கர்த்தர்கிட்டருந்து கொள்ளை அடிச்சிட்ட, நீ கர்த்தருடைய காசை கொள்ளை அடிச்சிட்ட. ஆக என்ன ஆகுது? 9ஆம் வசனம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ரொம்ப வசதியாக போச்சு, பிரசங்கம் ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ கூடு இல்லைனா நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேர் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் ரொம்ப கோபமாக இருக்கார், ஏன்னா நான் தசமம் கொடுக்கல, காணிக்க கொடுக்கல, அதனால் கர்த்தருக்கு என் மேலே கோபம். அந்த கோபத்தில் என்ன பண்ணிடுறாரு? நம்மளை சபிச்சிடுறாரு. கோயிலில் போனால் பிரசங்கமாக அப்படி தான் இருக்குது, அப்படி தான் சொல்கிறாங்க. கர்த்தர் கோபமாக இருக்கவங்க மேலே கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்போம் மேலே வரும், கோபாக்கினைக்கு ஆளாயிடுவே நீ, கர்த்தர் உன்னை சபிச்சு போடுவாராக்கும் அப்படின்னு. அப்படியா சொல்லியிருக்கு. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்னு இருக்குது, வாஸ்த நானும். ஆனால் உண்மையாக அர்த்தம் என்னன்னு விளங்கி கொள்ள வேணும் என்றால் வேத வசனம் முழுவதையும் எடுத்து அதை பார்த்து அதன் அடிப்படையில் தான் இதை விளங்கி கொள்ளணும். மொழியை சும்மா ஏதோ ஒரு வசனத்தை எங்கேருந்தோ சும்மா வாசிச்சுட்டு இப்படி தான் சொல்லிடக்கூடாது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன்னு வைங்க, நான் அல்லது ஏதோ ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, சொன்ன உடனே சிலர் அதை தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னை நல்லா புரியலைன்னா, நான் எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சிக்கலைன்னா, நான் சொன்ன அந்த ஒரு காரியத்தை வச்சு என்னை தப்பாக இடப்படக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு லெட்டர் எழுதுனேன்னு வைங்க, பாரு எப்படி எழுதிட்டார், இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொன்னாராக்கும், இப்படி சொன்னாராக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்னை நல்லா தெரிஞ்சவங்க, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, என்னை வாரம் கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. அப்போ உங்கள்கிட்ட யாராவது அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சாச்சா அவர் அப்படிலாம் கிடையாதுப்பா, சொல்லியிருக்கவே முடியவே முடியாது. எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? நான் இத்தனை வருஷமாக போகிறேன், நான் இவ்வளோ நாள் பிரசங்கம் கேட்குறேன், அவர் எல்லாம் பேசுகிறாரு, நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நாளும் சொல்லியிருக்கவே முடியாது, என்னால் நம்பவே முடியல. நான் உனக்கு சொல்கிறேன், போட்டு காமி, அல்லது லெட்டரை கொண்டா, நான் வாசித்து உனக்கு நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாருன்னு, அதனுடைய அர்த்தத்தை உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி கரெக்ட் பண்ணுவீங்க இல்லையா? அது மாதிரி தான் இது. அப்போ இந்த ஒரு வசனத்தை வாசிட்டு தீர்மானிச்சிடக்கூடாது. என்ன சொல்லுதீங்க? நீங்கள் என்னை வஞ்சித்து விட்டீர்கள். மனுஷன் தேவனை வஞ்சித்து விட்டான். எதனால வஞ்சித்தோன்றீங்க? தசமபாகத்திலும் காணிக்கையிலையும் வஞ்சித்துட்டீங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இதை வச்சு என்ன சொல்கிறாங்க? தசமபாகம் காணிக்கை நீங்கள் கொடுக்கல, அந்த விஷயத்தில் கர்த்தரை ஏமாற்றிட்டீங்க, ஆகவே கர்த்தர் உங்களை சபித்து விட்டார். அப்போ தசமபாகம் காணிக்கை கொடுக்காதவர்களை கர்த்தர் சபிக்கிறார்.
கர்த்தருடைய சாபம் உங்கள் மேல். இப்படி தான் போகுது பிரசங்கம். எப்படி போகுது? இதை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு இதில் போயிடுறாங்க. அப்போ தசமபாகம் காணிக்க கொடுக்கலன்னா கர்த்தர் உங்களை சபிப்பார். ஏன்னா மல்கியா 3:8 சொல்லுகிறது, 9 சொல்லுகிறது, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று. அப்படி சொல்லவில்லை என்று காண்பிக்கிறேன். திருப்பவும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். பைபிளில் என்னென்னா, இந்த முதல் 3 அதிகாரத்தை ஒழுங்காக விளங்கிட்டாலே வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் தீந்துடும். இந்த 3 அதிகாரத்தை விளங்காமல்தான் வாழ்க்கையிலே பிரச்சனை. அதனால தான் இந்த 3 அதிகாரத்தை ஒரு தடவை போதிச்சேன் நான். ஆரம்பங்களின் கோட்பாடுகள்னு அதை கண்டிப்பாக கேட்டு பார்க்கணும். நீங்கள் இந்த 3 அதிகாரத்தை கண்டிப்பாக கேட்கணும். இதில் சொல்லியிருக்கிற காரியங்களை விளங்கிக் கொள்ளணும். மனுஷன் பாவம் செய்த உடனே மனுஷன்கிட்ட வந்து கர்த்தர் பேசுகிறார், ஆதாம்கிட்ட வந்து கர்த்தர் பேசுகிறார் இல்லையா? 17ஆம் வசனத்தை கவனிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்பா என்றார். கர்த்தர் சொல்கிறாரு, உன் மனைவி வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலகின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே. ஒருத்தர் சொன்னார், மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்துன்னு சொல்லிருக்கு, அதனால் கொடுக்கக்கூடாது. அப்படி சொல்லலைங்க. சில நேரத்தில் நல்ல மனைவிங்க நல்ல காரியத்தை சொல்கிறாங்க, கேட்குறது நல்லது. இது வந்து அவர் சொன்ன கெட்ட காரியத்தை கேட்டு அதன்படி செஞ்சதை சொல்கிறாருங்க. எதையாவது பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு எதோ பிடிக்குதோ அதை பிடிச்சிட்டு தொங்குறது. மனைவி சொன்னாலே தப்பாயிடாது. மனைவி சொன்ன இது ஒரு கெட்ட காரியம், தவறான வழி நடத்துதல். மனைவி சொன்ன காரியத்தை கேட்டு புசிக்க வேண்டாம் என்று நான் விலக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். என்ன சொல்கிறார் கர்த்தர்? நீ உன் மனைவியின் பேச்சை கேட்டு நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்ததுனால நான் இன்றைக்கு பூமியை சபிக்கிறேன். அப்படியே சொன்னார். வாஸ்ததை மாற்றக்கூடாது. அப்படியே சொன்னார் கிடையாது. நான் இன்றைக்கு பூமியை சபிக்கிறேன்னு சொல்லலை. அது நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது பாருன்றாரு. சாபக்கேடான ஒரு நிலைக்குள் பூமி நுழைந்து விட்டது. இதை மனுஷனுக்கு ஏற்கனவே வார்ன் பண்ணார், எச்சரிச்சார் இல்லையா? சொன்னார், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளை நீ புசிக்கலாம், ஆனால் இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாதுன்னாரு. ஒரு கனி தான் அவனுக்கு விலக்கப்பட்டது, அதை மட்டும் புசிக்காது. புசிக்கிற நாளிலே சாகவே. சாவனா விழுந்து சாகிறது இல்லை, அது சில நேரத்தில் எவ்வளோ பெட்டரு. விழுந்து சாகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் சாவை அனுபவிப்பது. காசு இல்லாத சாவு, சந்தோஷம் இல்லாத சாவு, நிம்மதி இல்லாத சாவு, குடும்பத்தில் பிரச்சனை என்கிற சாவு, கையின் பிரயாசத்தில் வெற்றி இல்லாத சாவு, இப்படிப்பட்ட சாவு. இதெல்லாம் ஒரு சாவு பாருங்கள். சாவுங்கிறது எல்லா கேடுகளின் ஒட்டுமொத்த உருவம் தான் சாவு. ஸோ வெறும் சரீரப்பரமாக உழுந்து சாகிறது குறிக்கலைங்க. எதை குறிக்கிறது? எல்லா கேடுகளும் இந்த வாழ்க்கையில் பிரவேசித்து விடும். என்றைக்கு நீ அந்த கனியை, விலக்கப்பட்ட கனியை புசிக்கிறியோ அன்றைக்கு அது பிரவேசித்து விடும் சொல்லி வார்ன் பண்ணார். சொன்னார் அப்படி ஆயிடும். அவர் சொல்ல, நீ புசிச்சினா நான் வந்து சபிச்சிருவேன்னு சொல்லலை. புசித்தினா இந்த கேடுகள்லாம் உள்ளே நுழைஞ்சிடும். சாபக்கேடுகள்லாம் வந்து உள்ளே நுழைஞ்சிடும். ஜாக்கிரதை, வாசலை திறந்து விட்டுறாத, வழியை திறந்து விட்டுறாதன்னாரு. அவன் செஞ்சான். இப்போ வந்து என்ன சொல்கிறாரு? நீ திறந்து விட்டப்பா பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நடந்த காரியத்தை அதை பாருன்றார். என்ன ஆயிடுச்சுன்னு பாரு, அப்படி தான் சொல்கிறார் ஒளி. அவர் ஒன்றும் வந்து பூமியை சபிக்கலை பாருங்கள். கர்த்தர் சபிச்சிட்டாருன்ற மாதிரி பேசக்கூடாது. கர்த்தர் சிலர் ஆசீர்வதிக்கிறார், சிலர் சபிக்கிறார். ஒருத்தர் சொல்கிறார் அவர் சபிக்கப்பட்டவர். கிறிஸ்தவங்க பாருங்கள், ஏன்னா கொடூரமான ஆட்கள் பாருங்கள். அவர் சபிக்கப்பட்டவர் பிரதர், எனக்கு தெரியும். அவர் மேலே ஒரு சாபம் இருக்குது, கடவுள் ஒரு சாபத்தை அவர் மேலே அனுப்பிச்சிருக்கிறார். ரொம்ப சர்வசாதாரண வாயிலன்னு சாபம் கடவுள்னு கொட்டுது சிலருக்கு. இஷ்டத்துக்கு பெரிய அத்தாரிட்டி மாதிரி பேசுவாங்க. கர்த்தர் அவர் சபிச்சிட்டார், சாபம் அவர் மேலே வந்துருச்சாக்கும், கர்த்தர் சாபத்தை அனுப்பிச்சிட்டாராக்கும். ஆமாம், கர்த்தர் மேலே பொட்டலம் கட்டி வச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கிறார் சாபத்தை. சிலருக்கு ஆசீர்வாத பொட்டலம், சிலருக்கு சாப பொட்டலத்தை அனுப்பிச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி பேசுகிறாங்க. கிடையாது. சொல்கிறாரு, நீ செய்கிற நாளில் இப்படி ஆகும்னு சொல்லிட்டேன், ஏற்கனவே வார்ன் பண்ணேன். வாசலை திறந்து விட்டுறாத, சாபக்கேடுகள் நுழையிறதுக்கு வழியை உண்டாக்கிறாத அப்படின்னாரு. அவன் உண்டாக்கிட்டான். இப்போ வந்து சொல்கிறாரு பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஒரு காமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறாரு. என்ன ஆயிடுச்சுன்றதை பற்றி அவர் காமெண்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான் ஒழிய அவர் ஒன்றும் வந்து சபிக்கவில்லை. அப்போ பாருங்கள், கர்த்தர் சபிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை.
அவர் வந்து ஆசீர்வதிக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு. அப்போ இங்கே வந்து நீ சபிக்கப்பட்டிருப்பா என்று சொல்லுகிறது வந்து கர்த்தர் வந்து நீ தசமம் கொடுக்காதனால உன்னை வந்து சபிப்பார் என்ற அர்த்தத்தில் சொல்லலை. நான் சொல்லுகிறேன், ஏற்கனவே ஆதாமின் காலத்திலேருந்து பூமியில் ஒரு சாபம் இருந்துக்கிட்டு இருக்குது. சாபம் உள்ளே பிரவேசித்திருது. அதுக்கு வழியை திறந்து விட்டது ஆதாம் தன்னுடைய பாவத்தின் மூலமாக சாபக்கேடுகளுக்கு. அதில் ஒரு சாபம்னா முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும், வேர்வை சிந்தி சாப்பிடுவாய், நெற்றி வேர்வையினால் சாப்பிடுவாய், வருத்தத்தோடு அதனுடைய பூமியின் பலனை புசிப்பாய். இந்த பொருளாதார சாபம்ங்கிறது ஆரம்பத்திலே வந்துடுச்சு. ஆதாம் பாவம் செய்த உடனே வந்து விட்டது. அப்போ அந்த சாபம் பூமியில் இருந்துக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிற இடத்துக்கு போ, நான் சொல்கிறத செய், நான் உன்னை அப்போ ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் போனது வந்து அவன் போனதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கல, அவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறதுனால இவன் போனான். ஹலோ, இருக்கிறீங்களா? மாங்காய் காய்க்கிறதுனால மரம் மாமரம் ஆகாது. மாமரமாக இருக்கிறதுனால தான் மாங்காய். சிலருக்கு இப்போ தான் உதிக்குது. ஓஹோ, இத்தனை மாங்காய் காய்ச்ச உடனே இது மாமரம் ஆகிடும்னு கிடையாது. எத்தனை மாங்காய் காய்ச்சாலும் காய்க்கிறதுனால மாமரமாக ஆக முடியாது. ஒரு மரம் காய்ச்சி மாமரமாக மாற முடியாது. மாமரமாக இருந்தால் தான் மாங்காயே காய்க்கும், இல்லைங்களா? அப்போ கரெக்டாக புரிஞ்சு வைத்துக்கொள்ளணும் பாருங்கள். அப்போ கர்த்தர் ஒன்றும் வந்து சபிச்சிடல. கர்த்தர் சொல்கிறாரு, ஏற்கனவே சாபம் உள்ளே இருக்குது. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஆசீர்வாதத்தை நான் ஏற்படுத்தி வச்சுருக்கேன், திட்டம் போட்டு வச்சுருக்கிறேன், நான் சொல்கிற இடத்துக்கு போ, நான் காட்டுற தேசத்துக்கு போ, நான் சொல்கிற காரியத்தை செய் அப்படிங்கிறார். அவன் போகிறான். அவன் போனதுனால அவர் ஆசீர்வதிக்கலை, இவர் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்திட்டு தான் இவனை கூப்பிடுறாரு. இவன் போனா தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது இப்போ நான் சொல்கிறது? இவன் போனான், அதனால அவர் ஆசீர்வதித்தார் கிடையாது. அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு திட்டமிட்டு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டாரு. இவனை கூப்பிடுறாரு, இவன் கீழ்ப்படிஞ்சு போகிறான். போனதுனால அவர் ஏற்படுத்தி வச்ச ஆசீர்வாதத்தை இவன் எடுத்துக்கொள்ள முடிந்தது. அப்படி தான் அதை புரிந்து கொள்ளணும் பாருங்கள். எப்போவுமே உல்ட்டாவாக புரிஞ்சிக்கூடாது. எல்லாத்தையும் தலைகீழாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாழ்க்கையை தலைகீழாயிடும். அவர் ஏற்படுத்தி வச்சிட்டாரு, இவன் போகிறான். அப்போ பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்னு மல்கியால் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு? பாரு, அதனால தான் குறைச்சல், தாழ்ச்சி, இந்த சாப நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா ஆசீர்வாதத்தை நான் ஏற்படுத்திட்டேன், இருந்தாலும் நீ அதை சட்டை பண்ணவே இல்லை. அதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அவர் சொல்கிறார். நான் ஏற்படுத்தின ஆசீர்வாதத்தை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறது? அவர் சொல்கிறாரு, நான் கிருபையாக எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீ அதை எடுத்துக்கொள்கிறதுனா உன் சைடில் விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தை எப்படி காட்டணும்? உன்னுடைய நீ சம்பாதிக்கிற அந்த வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை, 10ல் ஒரு பகுதி, தசம பாகம்னு சொன்னால் 10ல் 1ன்னு அர்த்தம், மற்றும் காணிக்கைகள், இதை நீ கொண்டு வா. நீ சம்பாதிக்கிற அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து என்னிடத்தில் கொண்டு வா அப்படிங்கிறாரு. கொண்டு வந்தாயானால் அது எதுக்கு அடையாளமாக இருக்குது? நீ என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, நான் தான் உனக்கு ஆதாரமாக இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது ஒரு விசுவாச செயல். நான் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம், நான் தான் உனக்கு எல்லாத்தையும் தந்தேன்றதுக்கு அடையாளமாக உனக்கு தந்ததில் கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டா, 10ல் ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிறார். சிலர் சொல்கிறாங்க, அது ஏங்க காணிக்க தசமமாக கொடுக்கணும்? நான் கர்த்தரை ஆதாரமாக கொண்டிருக்கிறேன்றதை நான் மனசில் நம்பினா போதாதா? நான் நம்புகிறேன்னு சொன்னால் போதாதா? நான் எதுக்கு காணிக்கையும் தசமபாகத்தையும் அதுக்கு ஆதாரமாக கொடுக்க வேண்டும் என்று நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னு சொன்னால் போதாது, இருதயத்தில் நம்புறேன்னு சொன்னால் போதாது. ஏனென்றால் விசுவாசத்தினுடைய தன்மையே எப்படின்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் கிரியையில் வெளிப்படலைன்னா அது விசுவாசமே இல்லை. விசுவாசங்கிறது மனதில் நம்புறது இல்லை, கிரியில் கொண்டு வருகிறது தான் விசுவாசம்.
அப்போ உண்மையாகவே உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம்னு விசுவாசித்தா, நீ அதை உண்மையாக நம்பினா கர்த்தர் சொல்கிறாரு, அப்போ நான் உனக்கு 100% கொடுத்தேன், அதுலேருந்து 10% எடுத்துகிட்டு வாழ்றேன் அப்படின்றார். தாவீது தான் சொல்கிறான் பாருங்கள். ஒரு ஆடு மேய்க்கிற சாதாரண சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் பெரிய ராஜாவாகிறான், கோடீஸ்வரன். கிட்டத்தட்ட 500 கோடி கொடுத்தான்னு சொல்கிறாங்க. அவனே தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி வேல்யூவில் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்தான் தேவாலயத்தை கட்டுறதுக்கு. ஆடு மேய்க்கிறோம் பண்ணுற வேலையை அது அவ்வளோ பெரியவன் ஆகிட்டான் அவன். அவன் ஏன்னா இந்த கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டான் பேசாமல். அதை உண்மையாக நம்பி இருக்கிறான். அவன் சொல்கிறான், அவன் பாருங்கள் என்ன ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறான் பாருங்கள். தேவாலயம் கட்டணுன்னு வரும்போது அவன் என்ன பண்ணுறான், ஏராளமாக தனக்கு உண்டானதுலேருந்து தன்னுடைய சொந்த சொத்துலேருந்து எடுத்து, தனிப்பட்ட முறையில் தேசத்தினுடைய வெள்ளி பொண்ணு இல்லை, தன்னுடைய வெள்ளி பொண்ணுலேருந்து எடுத்து 500 கோடிக்கு சமமாக இன்றைக்கு ரேட்டில் 500 கோடின்னு ஒருத்தர் கால்குலேட் பண்ணி சொல்கிறார், கொடுக்குறான். கொடுத்துட்டு மற்றவங்களாம் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறான். மற்றவங்களும் கொண்டாந்து ஏராளமாக கொட்டுறாங்க. அவன்கிட்ட வேலை செய்கிற அதிகாரிகள் ஜனங்கள்லாம் குவிச்சுட்டாங்க கொண்டாந்து. அப்புறம் ஒரு ஜபத்தை பண்ணுறான் பாருங்கள். என்ன சொல்கிறான், கர்த்தாவே நாங்கள் ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு வரல, நாங்கள் ஒன்றுத்தையும் உண்டாக்கலை, நீர் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தீர். நீர் கொடுத்ததுலேருந்து ஒரு சின்ன பகுதி எடுத்து நாங்கள் உமக்கு கொடுத்துருக்குறோம். என்ன மாதிரி ஜபம் பாருங்கள். அது இதெல்லாம் கற்றுக்கணும். சரி, ஏன் அவன் அவ்வளோ பெருசாக உயர்ந்தான்றதுக்கு அங்கே காரணம் விளங்குது. அவனுக்கு க்ளீனாக தெரியுது பாருங்கள். ஏன் அவ்வளோ பெருசாக அவன் அவ்வளோ பெரியவனா உயர்ந்தான். ஏன்னா அவனுக்கு ஒன்று புரியுது, கர்த்தர் தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு, அதுலேருந்து நான் ஒரு சிறிய பங்கு கர்த்தருக்கென்று கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இதை கொண்டு வரும்போது என் மனம் என்ன சொல்லுது, கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம், இதல்ல என்னுடைய ஆதாரம், நான் அல்ல என்னுடைய ஆதாரம், தேசம் அல்ல, என்னுடைய சொத்து அல்ல என்னுடைய ஆதாரம், என்னுடைய ஆதாரம் கர்த்தர் என்கிறத காட்டும்படியாக தான் கர்த்தருக்குன்னு கொடுக்குறான். அதை இருக்கீங்களா? அப்போ ஏன் கர்த்தர் காணிக்கையிலும் தசமாலையும் கொண்டு வான்னு சொல்கிறாரு, தசமாலை பண்டகசாலை கொண்டு வரலன்னு சொல்கிறாரு? ஏன்? சிலர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தருக்கு ஏதோ காசு தேவை போல இருக்குது. ஹலோ, சிலருக்கு என்னென்ன கர்த்தருக்கே நாங்கள் உதவி செய்கிறோன்ற ஒரு எண்ணம். கர்த்தருக்கு நான் நிறைய செஞ்சுருக்கேன். கர்த்தருக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு நான் என்ன திருப்பி சொல்லுங்க, என்ன எனக்கு விளங்கலையே, என்ன கர்த்தருக்கு நான் நிறைய செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் மாற்றி பேச கற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கர்த்தருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னா, அவருக்கு தேவைன்றதுனால கொடுக்கல. ஏன் கொடுத்தீங்க? அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரன்றதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்றதை காட்டுறதுக்காக, உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக கொடுத்தீங்களோ ஒழிய அவருக்கு ஏதோ தேவைங்கிறதுனால அல்ல. திருப்புங்க சங்கீதம் 50 ஒரு நல்ல வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இதை ரொம்ப நல்ல ஒரு பகுதி. இதெல்லாம் விளங்கிக்கொள்ளணும் க்ளீனாக. நல்ல தெளிவு உண்டாகும், ஆசீர்வாத பிறக்க வழி உண்டாகும். பாருங்கள், சங்கீதம் 57 என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இவங்க யார் கடவுள்னு மறந்துட்டாங்க போல இருக்குது. இவங்க நினச்சிருக்கிறாங்க இவங்க தான் கடவுள்ன்ற மாதிரி. அது வரேன் இவங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்கிறேன், நானே தேவன் உன் தேவனாக இருக்கிறேன். ஏன்னா சில நேரத்தில் நம்ம தான் எல்லாம் நினைக்கிற ஒரு இது வந்துடும். அந்த டேஞ்சர் இருக்குது எப்போவுமே. அப்புறம் சொல்கிறார் பாருங்கள், உன் பலிகள் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அதாவது சொல்கிறாரு, பலிகள்லாம் நிறைய செலுத்துறீங்க, காலை மாலை பலிபாட்டு கொண்டாந்துகிட்டே இருக்கீங்க, காளையையும் ஆடையும் அதையும் இதையும் கொண்டாந்து செலுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால செலுத்தலைன்னு சொல்லி உங்களை கண்டிக்கல, செலுத்துறீங்க. ஆனால் கண்டிக்கிறாரு. என்ன சொல்கிறார், உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டு கடாக்களையும் நான் வாங்கி கொள்வதில்லை. எப்படி சொல்கிறார் பாருங்கள், உங்கள் வீட்டு ஆடையும் மாடையும் நான் வாங்கிக்கிறேன்னா? இதுலேருந்தே விளங்குது அவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறான்னு. அவன் என்ன நினைக்கிறான், நல்லா வச்சு நல்லா தீனி போட்டு நல்லா வளர்த்தங்க, கடைசியில் காத்திருக்கு தான் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக போச்சு. அதை நல்லா கொழுன்னு வந்திருக்கிற நேரத்தில் கொண்டு போய் அங்கே போய் வெட்ட வேண்டியதாக போச்சு, ஏன்னா கர்த்தருக்கு கொடுக்கணுன்றாங்க அப்படின்னு யோசிக்கிறான். சொல்கிறாரு, உன் காளையும் ஆட்டையும் வீட்டில் இருக்கிற ஆட்டையும் மாட்டையும் நான் கேட்டேனா அப்படின்றாரு. அது எனக்கு தேவையா? நான் வாங்கி கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்கள் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். எனக்கு ஆடு மாடெல்லாம் வேணும்னா மலையில் 1000 திரிஞ்சிட்டு இருக்குது ஆடு மாடுகள்லாம், அதெல்லாம் என்னுடையவைகள் அப்படின்றாரு. மலையில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள்.
என்ன சொல்கிறாரு, உன்னை விட என்கிட்ட ஜாஸ்தி இருக்குதுப்பாங்கிறாரு. அதனால் உன் வீட்டிலேருந்து நான் கேட்டு வாங்கிக்கிறது கிடையாது, உங்ககிட்டேருந்து நான் கை நீட்டி வாங்கிறது கிடையாது அப்படிங்கிறாரு. நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், சொல்ல மாட்டேன்றாரு. நிறைய நேரத்தில் கர்த்தருக்கு தேவை அல்லது சபைக்கு தேவை, ஊழியத்துக்கு தேவை, அதுக்கு தேவை, இதுக்கு தேவைன்னு சொல்லி பிரசங்கியார்கள் நல்ல ஒரு வேலையை செய்கிறாங்க. செய்கிற வேலை நல்ல வேலை, அது காசு தேவைப்படுறது, அதை ஒத்துக்கிறேன். நல்ல காரியம்தான் செய்கிறாங்க. ஆனால் நல்ல காரியத்தை செய்யும்போது ரொம்ப யோசித்து செய்யணும். ஏனென்று சொன்னால், நல்ல காரியத்தை செய்யும்போது தேவனை குறித்த ஒரு தப்பான எண்ணத்தை உண்டாக்கிடக்கூடாது. என்ன பண்ணிட்டாங்க, இவங்க செய்கிறதெல்லாம் நல்ல காரியம்தான், ஆனால் இவங்க கஷ்டத்தெல்லாம் போய் ஜனங்கள்கிட்ட சொல்லி, என் குழந்தை 4 நாளாக பால் குடிக்கலையாக்கும், எங்கள் வீட்டில் வாடகைக்கு காசு இல்லையாக்கும், எங்களுக்கு பெட்ரோலுக்கு காசு இல்லையாக்கும், எங்களுக்கு ஊழியத்துக்கு காசு இல்லையாக்கும், நீங்கள் காசு அனுப்பலாம் அடுத்த வாரத்துலேருந்து டிவி நின்று போயிடுமாக்கும். நான் சிலரை கேட்கலாமோன்னு தோணுது, ஏன் உங்களுக்கு டிவியில் வந்தீங்கன்னு. யார் நாங்கள் வர சொன்னோமா, அப்புறம் எங்களே வந்து உயிரெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாமான்னு ஆகிடுது சில நேரத்தில். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ கொடுக்கலன்னா அடுத்த வாரத்துலேருந்து நின்றுவிடும் ப்ரோக்ராம் வராது, எங்களுடைய சத்தத்தை நீங்கள் டெலிவிஷனில் கேட்க முடியாது. ரொம்ப சந்தோஷம், இந்த சத்தத்தை கேட்கறதுக்காக நாங்கள் அதுக்கு இது பண்ணுறோம். நீங்கள் கொடுக்கலன்னா பாருங்கள், ஏசியெல்லாம் ஓடிட்டு இருக்குது, காசு கொடுக்கலன்னா சபை இழுத்து மூட வேண்டியதாகிடும், பில்லு பே பண்ண முடியாது, லட்சக்கணக்கில் வருது, பே பண்ண முடியாது. இப்படியெல்லாம் சொல்லி பாருங்கள், எனக்கு விளங்குது காசு தேவைங்கிறது. ஆனால் நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறது தப்பான விதத்தில் நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறதுனால என்ன ஆகிடுது, ஜனங்களுக்குள்ளே ஒரு தப்பான வண்ணம் வர்றதுக்கு பிரசங்கியார்களாகிய நாங்கள் தான் காரணமாயிடுறோம். ஹலோ, நம்ம தான் அந்த ஒப்பீனியனை கொடுத்ததே. கடவுளுக்கு ஏதோ தேவை, நம்ம கடவுளுக்கு கொடுத்து உதவணும், கடவுளுடைய காரியங்களுக்கு கொடுத்து நம்ம உதவி செய்யணும், கடவுளுக்கு நம்ம உதவுறவர்களாம் ஜனங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அப்படிப்பட்ட பேச்செல்லாம் வருது. கர்த்தருக்கு நான் நிறைய செஞ்சுருக்கிறேன் நான் அப்படின்றதெல்லாம் அதனால தான் வருகிறது அந்த மாதிரி பேச்செல்லாம். இருக்கீங்களா? எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. சிலர் பார்க்குறாங்க என்ன போட்டு உடைக்கிறாருன்னு. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. கர்த்தருக்கு ஒன்றும் தேவை கிடையாது. அவருக்கு தேவையான உங்கள் வீட்டு ஆட்டையும் மாட்டையும் அவர் வாங்கிக்கிறது இல்லை. அவர்கிட்ட சொல்கிறாரு, 1000 மாடுகள் மலைகளில் திரிஞ்சிட்டு இருக்குது, பறவைகள் இருக்குது, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையதுன்றாரு. நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. எவ்வளோ இருக்குப்பா, நான் பறித்து சாப்பிட்டு போகிறேன், எல்லாம் நான் உண்டாக்குனது, காடு முழுக்க வளர்ந்து கிடக்குது, நாடு முழுக்க கிடக்குது, பூமியும் அது நிறைவும் என்னுடையது, நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி உங்களுக்கு சொன்னாங்கன்னா அது கர்த்தர் சொல்லலைன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறார், உனக்கு நான் சொல்ல, அதனால தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதில்ல. பசியாக இருந்தால் கூட சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா கர்த்தர் சொல்ல, நான் சொல்ல மாட்டேன். நான் அப்போ அவரை மாதிரி நானும் இருந்துக்கிறேன், பேசாமல் சொல்ல மாட்டேன். நான் அவனுக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா நான் பசியாக இருப்பதில்லை, எனக்கு நிறைய இருக்குதுங்கிறாரு. அப்போ பாருங்க, நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாவின் ரத்தம் குடிப்பேனா, நான் என்ன இது, நான் நீ செலுத்திருந்த ஆட்டையும் கடாவையும் எடுத்துகிட்டு போய் நானாக வெட்டி சாப்பிட்றேங்கிறாரு. மட்டன் குழம்பு எங்கள் வீட்லேயே ஆகிட்டு இருக்குன்றாரு. அப்போ எப்படி சொல்கிறாரு பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சிலருக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கும் போல இருக்கு, அதனால தான் அப்படி கண்டிக்கிறாரு. என்ன கண்டிக்கிறாரு, நீ பலியை செலுத்துகிற, ஆனால் ஏதோ ஒரு தப்பான ஒரு எண்ணம் உனக்குள்ளே இருக்குது. கர்த்தருக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டிய, எங்கள் வீட்டில் இருக்க பெஸ்ட்டு மாட்டை கொண்டாந்து அடிக்க வேண்டியதாக போச்சு, இருக்கிறதுலே நல்ல ஆடு எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அடிக்கலான்னு பார்த்தா கடைசியில் அவர் ஆலயத்துக்கு கொண்டாந்து அங்கே அடிக்கன்ட்டாங்க, அது போச்சு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற, என்னமோ நான் உன்னை பாரப்படுத்துகிற மாதிரி, நான் உன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு உனக்குரிய இதெல்லாம் நான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறியே. அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இல்லைன்னா அப்படி பேச மாட்டார், அதனால தான் அப்படி பேசுகிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு 13ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்தில் என்னன்னு வெளிப்படுத்துகிறாரு. என்ன, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, என்ன சொல்கிறாரு, கிவ் தேங்க்ஸ் டு காட். ஆங்கிலத்தில் அப்படியே வருது, யூ மஸ்ட் கிவ் தேங்க்ஸ் டு காட். என்ன சொல்கிறாரு, அப்பா நான் ஓன்ட்ட எல்லாத்தையும் பிடிங்கி நான் சாப்பிட்ற மாதிரி நீ நினச்சிட்டு இருக்கிற, விஷயம் என்னென்னா நீ தான் எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற.
நான் உண்டாக்குன பூமியில் ஃப்ரீயாக உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு, ஹலோ, நான் வச்ச நதிகள் எல்லாத்தையும் அனுபவித்து தண்ணி குடிச்சிக்கிட்டு, ஹலோ, அதை வியாபாரமும் பண்ணிக்கிட்டு, இன்னும் நாள் பண்ண காற்றையும் பிடிச்சி அதை வியாபாரம் பண்ணுவாங்களோ, டியூப்பில் விடுவாங்க போல இருக்கு. இந்த எலக்ட்ரிசிட்டி அது இது எல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாம் நான் கொடுத்தது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கூறு போட்டு விற்றுக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் நீ கொண்டாடிக்கிட்டு இருக்கிற. அதுதான் உண்மை ஒழிய உங்ககிட்டேருந்து உன் வீட்டிலேருந்து ஒரு ஆட்டையாவது மாட்டையாவது நான் விரும்பலை, என்கிட்ட வேணும்னா நான் உன்னை கேட்க மாட்டேன், தேவையே கிடையாது போன்றாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இவங்க என்ன நினைக்கல, கர்த்தர் தான் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாரு, ஆகவே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும். அப்போ பலினா என்ன? இவன் ஆடை மாடி கொண்டு பலியிடுறான் பாருங்க, அது என்ன? அவனுக்குள்ளே இருக்கிற ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு கொடுக்குற நன்றி. அவன் கொண்டாந்து உன்னை கொடுக்கும்போது வீட்டிலே இருக்கிற அந்த கொளுத்த மாட்டை எடுத்துகிட்டு வந்து கொண்டாந்து அதை கொன்று அதை கர்த்தருக்குன்னு கொடுக்கும்போது அவன் உள்ள என்ன சொல்லுது? கர்த்தாவே, நான் இன்னைக்கு சாப்பிட்டு நல்லா சுகமாக இருக்கிறேன்னா நீர் கொடுத்த கிருபை, அது எல்லாத்தையும் எனக்கு நீர் கொடுத்துருக்கிற. அதனால இந்த பலி வரும் மாட்டு பலி இல்லை, இது ஸ்தோத்திர பலி. ஆண்டவரே, இது என்னுடைய நன்றி, இது என்னுடைய, எப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க. அப்போ தான் வழங்குது ஜனங்களுக்கு. இன்னைக்கு கூட அது மாதிரி ஆகிப்போச்சு. இது வெறும் ஆட்டு பலி இல்லை, இது என்னுடைய ஸ்தோத்திர பலி, இது என்னுடைய இருதயத்தின் பலி, என்னுடைய இருதயத்திலிருந்து வருது. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்ன நன்மை செஞ்சேன்? இவ்வளோ மாடு இருக்குது, நான் ஒரு மாடை அடிக்கிறேன் நான், ஏன்னா இந்த மாடெல்லாம் உங்கள்கிட்ட தான் வந்ததுன்றதுக்கு இது அடையாளமாக இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே. இவ்வளோ மாட்டு மந்தை இவ்வளோ பெருகி இருக்குது, ஏராளமாக 100 கணக்கில் பெருகிடுச்சு. நான் காலையில் ஒன்று அடிக்கிறேன், மாலையில் ஒன்று அடிக்கிறேன், ஏன்னா காலையிலையும் மாலையிலையும் உமக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். அடிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி சொல்லி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இதுக்கு அடையாளமாக இருக்கிறது. இது இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மாட்டையும் ஆட்டையும் கொண்டு வந்து அடிக்கிறது இல்லை, காணிக்கையில் கொண்டு வர்றோம், தசம்மாவில் கொடுக்குறோம். கொண்டு வந்து கொடுக்கும் போதெல்லாம் ஏதோ கோயிலுக்கு தேவை, இவங்க ஏதோ பண்ணுறாங்களாம் அதுக்கு தேவை, இதுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப், இதெல்லாம் இருக்கட்டும். ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எதுலன்னு, எதுக்கு கொடுக்குறோம் நம்ம. இது என்னுடைய நன்றியின் காணிக்கை. இது பேங்க்கில் நிறையா இருக்குது, வீட்டில் நிறைய பொருள் சேர்ந்துருக்குது, நிலம் வீடெல்லாம் உண்டாயிருக்குது, காரெல்லாம் உண்டாயிருக்குது. கர்த்தாவே, எல்லாம் உம்மால தான் உண்டானது, எல்லாத்தையும் நீர் தான் கொடுத்தீர், நீர் எனக்கு கொடுத்ததுனால உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் உள்ளத்தின் நன்றி காணிக்கிறது. இப்படி தான் வரணுன்றார். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, எல்லாம் சொல்லுங்கள், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி. காணிக்க என்ன? நாம் செலுத்துகிற நன்றி அதுதான் இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. ஏன்னா ஏன் அங்கே நன்றி இல்லாமல் போச்சுன்னா, அவன் உள்ளத்தில் என்ன வந்துருச்சு? நான் கடவுளுக்கு உதவி செய்கிறேன், அப்போ அவர் தான் எனக்கு நன்றி உள்ளவராக இருக்கணும். ஹலோ, அவர்கிட்ட ஒன்றும் லெட்டரே வரலையே, அவர் நீ கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றின்னு சொல்லலையே அப்படின்னு கர்த்தர்கிட்ட நன்றி எதிர்பார்க்குறாங்க இவங்க. ஆனால் இவர்கள் தான் நன்றி செலுத்த வேண்டும். காணிக்கையே, இவர்கள் இடுகிற பலியே ஒரு நன்றி செலுத்தும் ஒரு நடவடிக்கை என்று வேதம் போதிக்கிறது. ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி எண்ணத்தை கொண்டு வருவேன் கொடுப்பேன்னு சொன்னனோ அதை நிறைவேற்றி பொருத்தனைகளை செலுத்தினா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதனால தான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, இந்த கண்டிக்கிறது ஆரம்பித்த உடனே என்ன சொல்லிட்டாரு? நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன். ஏன் அப்பா மறந்துடாத, நிறைய மாடு நிறைய ஆடு ஆனோடனே இதெல்லாம் நம்ம ஆடு நம்ம மாடு, நான் பாரு எவ்வளோ சேர்த்துருக்கிறேன், நான் தான் கூட்டி போட வச்சு, நான் தான் இப்படி பெருக வச்சு என் சாமர்த்தியத்தால் எல்லாம் பண்ணி நான் பண்ணி இப்படி பெரிய ராஜாவாரி ஆகிருக்கிறேன்னு யோசித்துறாத. நானே தேவன் உன் தேவனாக இருக்கிறேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமை. டேர்ம்ஸ் இப்படி தான். நான் அவரை கூப்பிட்றேன், அவர் எனக்கு உதவி செய்கிறார், நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். நீ என்னை கூப்பிட்ட, நான் உனக்கு உதவி செஞ்சேன், நீ என்னை மகிமைப்படுத்து. இப்போ நீ கேட்ட, நான் உனக்கு கொடுத்தேன், இப்போ நன்றி செலுத்து. அதுதான் பலி. அதுதான் பலியில் கொண்டாந்து கொல்லும்போது அதனுடைய அர்த்தம்
பிரதானமான அர்த்தமாக தான் இருந்தது பாருங்க. அப்போ கவனிங்க, கர்த்தர் சொல்கிறார், நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன். ஜனங்களுக்கு சில நேரத்தில் என்ன ஆகிடுது, மறந்துடுது யார் தேவன். அவங்க நினச்சிக்கிறாங்க நான் தான் தேவன், நம்ம தொழில், நான் என் ரத்த வேர்வேது, நான் சிந்தின ரத்தமாக்கும், நான் உழைச்ச உழைப்பாக்கும், நான் பண்ண இதாக்கும், என் சாமர்த்தியமாக்கும், என்னுடைய பலனாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறது கிடையாது. வேலை கேட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்திய ஞாபகம் இருக்குதா? ஹலோ, காலேஜில் அட்மிஷன் கேட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்திய ஞாபகம் இருக்குதா? வீடு வாங்கணுன்னு ஐயோ லோன் கிடைக்க மாட்டேங்குது, காசு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஜெபம் பண்ணி ஞாபகம் இருக்குதா? ஆபத்து காலத்தில் நீ தான்ப்பா என்ன நோக்கி கூப்பிட்ட, நான் உன்னை கூப்பிட்டதே கிடையாதுன்றார். ஹலோ, நான் உன்னை கூப்பிட்டு ஏதாவது காசு இருந்தால் கொடுப்பான்னு கேட்டிருக்கேனான்றாரு. உன்ட்ட ஆடு மாடை கேட்டேன்னா, நான் எதையாவது கேட்டேன்னா உன்ட்ட, நான் ஒரு நாளும் உன்ட்ட கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டேன், பசியாக இருந்தால் கூட உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், எனக்கு நிறையா இருக்குதுங்கிறாரு. நீ தான் என்கிட்ட கேட்ட, நான் உனக்கு உதவி செஞ்சேன், இப்போ நீ நினைக்கிற நீ தேவன், நான் தான் நீ எனக்கு உதவி செய்கிறதா நினச்சிட்டு இருக்கிற. நான் சொல்கிறேன், நானே தேவன், தேவனாகிய கர்த்தர் நானே. நீ ஸ்தோத்திர பலியை செலுத்து, நீ செய்த பொருத்தனைகளை கர்த்தருக்கு முன்பாக நிறைவேற்று. நீ என்ன பண்ணு, நீ ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதான் டேர்ம்ஸு. ஹலோ, மறக்கவே கூடாது. அப்போ பாருங்கள், இஷ்யூ என்ன இங்கே, கர்த்தர் தான் ஆதாரம் என்கிறதே அவர்கள் மறந்துட்டு தங்களை ஒரு ஆதாரமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க, தங்களை கர்த்தரை போல் நினச்சிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்ல நினைவுபடுத்துகிறாரு, நானே தேவன், நான் தான் கர்த்தருப்பாங்கிறாரு. சரி, ஏன் குறிப்பாக மல்கியா 3க்கு திருப்பி போயிடுங்க, அங்கே தான் இருக்கிறோம். மல்கியா 3 உள்ள அதுதான் பார்க்க போகிறோம். மல்கியா 3 சொல்கிறாரு, காணிக்கையிலும் தசமபாகங்களையும் கொண்டு வாருங்கள். அப்போ ஏன் குறிப்பாக இந்த கொடுக்க சொல்கிறார்? ஏன் கொடுக்கறத வலியுறுத்துறார்? வேறு எதுவும் கிடையாதா? ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறாரு போதுமே. கொடுக்க ஏன் சொல்கிறார்? கொடுக்கறதன் மூலமாக அந்த நன்றியை ஏன் காட்ட சொல்கிறார்? கொடுக்கறதன் மூலமாக, அந்த செயலின் மூலமாக என் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை, கர்த்தர் தான் ஆதாரம்ங்கிறத, அவர் தான் சோர்ஸ்ன்றத என் செயலின் மூலமாக, அதுவும் கொடுக்குற செயலின் மூலமாக, அதுவும் இந்த தசம பாகத்தை கொடுக்குற செயல் மூலமாக ஏன் வெளிப்படுத்த சொல்கிறார்? நல்லா கவனிங்க. ஏன் அந்த பர்டிகுலர் ஐட்டம்? வேறு ஏதாவது சொல்லக்கூடாதா? டெய்லி ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லு, போதாதா? இல்லை, காசை கொண்டு வான்றார். ஏன் அதை சொல்கிறார் குறிப்பாக? ஏன்னு சொன்னால், நீங்கள் விழித்திருக்கிற மணி நேரங்களை எண்ணி பாருங்கள். தூங்குகிற நேரம் போக, முழிச்சிருக்கிற நேரம் போக எண்ணிப்பேன். முழிச்சிருக்கிற நேரத்தில் அதிகமான நேரத்தை எதுக்கு செலவிடுறீங்க? வேலைக்கு தான் செலவிடுறீங்க. சிலர் சொல்கிறாங்க வேலை 8 மணி நேரம், தூங்குறது 8 மணி நேரம்னு. சிலருக்கு 8 மணி நேரம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கே சில நேரத்தில் ஒரு நாள் 8 மணி நேரம் தூங்கினா எனக்கு ஆச்சரியம், ஆஹா 8 மணி நேரம் தூங்கிட்டோமே நீ, அதுக்கு நன்றியாக இருக்கிறேன். 8 மணி நேரம் தூங்க கிடைக்கும். சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது. 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் எந்திரிச்சிக்க வேண்டியதாக இருக்குது, ஓட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் நிறையா வேலையாகிடுது, தூக்கமே கிடைக்க மாட்டேங்குது 8 மணி நேரத்துக்கு. ஆனால் வேலைக்கு போனீங்கன்னா 8 மணி நேரம் இல்லை, 10 12 மணி நேரம் கூட வச்சு பெண்டை கழட்டிடுவாங்க. ஹலோ, அப்போ தூக்கத்தை காட்டிலும் வேலை தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே தூங்கினா கூட எதுக்கு தூங்குறீங்க? நாளைக்கு வேலைக்கு போகணுமேன்னு தான் தூங்குறீங்க. இருக்கிறீங்களா? தூங்கலைன்னா நாளைக்கு வேலை நடக்காது, அதனால் கொஞ்சம் படுத்து தூங்குவோன்னு. எல்லாம் வேலையின் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்குது. ஏன் எல்லாம் வேலையின் அடிப்படையில் நடக்குது? வேலைக்கு போனால் சம்பளம் வரும், சம்பளம் வந்தால் வாடகை கட்டுவேன், ஃபீஸு கட்டுவேன், துணிமணியை வாங்குவேன், பில்லு பே பண்ணுவேன், பெட்ரோலை வாங்குவேன். ஆகவே வேலைக்கு போகிறது ரொம்ப பிரதானமான ஒரு கடமையாகி விடுகிறது, ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக வாழ்க்கையில் ஆகிவிடுது. இந்த வேலைங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்க ஆரம்பிச்சிருது. அந்த வேலையில் வருகிற வருமானம், சம்பாத்தியமெல்லாம் ரொம்ப பெரிய, மனுஷனுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறதா இருக்கிறது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைன்னா என்ன ஆகிடுது? வேலைக்கு போய் செஞ்சு பிரயாசப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து இப்படியே வரும்போது கொஞ்சம் கூட திங்கிங்கே இல்லாமல், யோசனையே இல்லாமல் அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது செல்வம் பெருகுது. அப்படியே போகும்போது என்ன ஆகிடுது? ஒரு டேஞ்சர் இருக்குது. என்னன்னா, திடீர்னு என்ன நினைக்க ஆரம்பிச்சிடறோம், நான் தான் இதற்கெல்லாம் ஆதாரமாக்கும், என்னிடத்துல தான் எல்லாம் வந்தது, நான் பிறந்த பிறகு தான் எல்லாம் வந்ததாக்கும். ஹலோ,
நான் வேலை செய்ய பிறகு வந்ததுங்க எல்லாம். நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சது. நான் என் ரத்த வேர்வை, இந்த வீடு வந்து என் ரத்த வேர்வை. சிலரெல்லாம் பார்க்குறேன், என்ன கரெக்டாக நம்ம வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு, நம்ம சொல்கிறதே சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்கிறது அதுதான். விளங்காத நேரத்தில் எல்லாமே அதை சொல்லியிருக்கிறோம். நம்ம என் ரத்த வேர்வையாக்கும் என் உழைப்பாக்கும். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் இது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 110% என் உழைப்பு, வேறு யாருடைய பங்கு இதில் கிடையாது, என்னுடையது தான் எல்லாம். என் காசு, என் உழைப்பு, என் சொத்து, என் பணம், என் வேலை, ஏன் இது எல்லாம் என்னது. ஹலோ, டேஞ்சர். புத்தி எப்படி போயிடுச்சு பாருங்க. ஆனால் இந்த நாசியில் இருக்கிற சுவாசத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? நீங்கள் ஒரு நய பைசா சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்தது யார்? கர்த்தர். உங்கள் தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாகும் போதே உங்களுக்குள்ள ஆற்றல்களையும் திறமைகளையும் சில சக்திகளையும் வச்சு உங்களை பிறக்க செய்திருக்கிறாரு. அது யார்? கடவுள். இப்போ நான் இருக்கிறேன்னா கடவுள் எனக்குள்ள சில காரியங்கள்லாம் வச்சிருக்கிறாரு. எப்போ வச்சார்? என் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னாலே அதை வச்சிட்டாரு. தீர்மானித்து என்னை யோசித்து பார்த்து நான் எப்படி இருக்கணும்னு யோசித்து என் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது எனக்குள்ள அந்த ஆற்றலெல்லாம் வச்சு உள்ள அப்படி பிறக்க வச்சுட்டாரு. அதனால தான் இப்படி இருக்கிறேன். நான் இப்படி இருக்கிறதுனால எனக்கெல்லாம் உண்டாகலை, அவர் இப்படி பண்ணதுனால நான் இப்படி இருக்கிறேன். அவருடைய தயவு, அவருடைய கிருபை. ஆனால் டேஞ்சர் பாருங்கள், இப்படியே யோசிக்கிறதே இல்லை, சரியான ஒரு கோயிலுக்கு போகிறதில்ல, சரியான வார்த்தையை கேட்கறது இல்லை. பக்கத்துலேயே பொடி நடியாக போய்டும். அதான் வாழ்க்கையே பொடி நடியாயிடுச்சு. அப்புறம் பொடி ஆகிடும் வாழ்க்கை. ஏன்னா பக்கத்தில் வசதியாக இருக்கு பிரதர், 4 8 எடுத்து வச்சா. ஆமாம், அப்புறம் வாழ்க்கையே எல்லாம் எட்டி உதைக்கிற அளவுக்கு ஆகிடும். 4 8 எடுத்தா போயிடும். அப்படி போகக்கூடாதுங்க. எங்கே இந்த மாதிரி அற்புதமான சத்தியங்களை கேட்க முடியுமோ அந்த இடத்த தேடி ஓடணும். ஏன்னா வாழ்க்கையில் பல ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன ஆபத்து? ஒரு ஆபத்து என்னன்னா, நல்லா உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வரும்போது உள்ளத்தில் எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் சரியான போதனைகளை மட்டும் கேட்டு இல்லைனா, இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலைன்னு ஒன்று இல்லைன்னா வம்பு தான். ஏன்னா அவன் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிருவான், இப்படி ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்கலன்னா அவங்க யோசிச்சு சொல்லுங்க. இது விடாது மனசை, இது ரொம்ப நாளைக்கு தங்கும் உள்ள. இது திருப்பி எடுப்போம் நாங்கள். இது போட்டு ஒரு 10 வாரம் போடுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். 2 கையும் வைத்து ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் அவருடைய கிருபை தான்ருவீங்க கிளீனா. அடுத்த தடவை வாயை திறந்து பேசும்போது அவருடைய கிருபையை பற்றி பேசுவீங்களோ, உங்களுடைய மேன்மையை பற்றி பேச மாட்டீங்க. அவருடைய கிருபை எல்லாம். அப்போ கர்த்தர் மூச்சை கொடுத்துருக்கிறாரு, உள்ள திறமையை வச்சிருக்கிறாரு, ஆற்றலை வச்சிருக்கிறாரு, உள்ள சில தன்மைகளை வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் வச்சிருக்காரு, எல்லா சக்திகளையும் வச்சிருக்காரு, எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் வச்சதுனால அதை பயன்படுத்தி நான் என்னத்தை கொண்டு வந்தேன்? அவர் வச்சது தான் கொண்டு வந்தேன். நானாக எதையும் உருவாக்கலை, நான் சிருஷ்டிகர்த்தா இல்லை, அவர் தான் சிருஷ்டிகர். அவர் வச்சார், அதையெல்லாம் பயன்படுத்துறதுனால தான் இன்றைக்கு எனக்கு ஒரு வாழ்வு உண்டாயிருது. நல்லா இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா உடுத்துறேன், நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த ஈவுகளெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே எனக்குள்ளே வச்சு பிறக்க வச்சுட்டார் என்ன. அப்போ உண்மை என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தான் என்னை செழிக்க பண்ணி இருக்கிறது இல்லையா? உங்களை செழிக்க பண்ணது என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ யார் ஆதாரம்? இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் யார் ஆதாரம்? உங்கள் உழைப்பு இல்லை. யார் ஆதாரம்? கர்த்தர் தான் ஆதாரம். பாருங்கள், கர்த்தர்னு ஒருவர் இல்லைண்ணா, கடவுள் ஒருத்தர் இல்லைண்ணா, தசமபாகங்களை கொண்டு வாங்கன்னு அவர் சொல்லலைண்ணா, வானத்தின் பலன்களை திறந்து ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுவேன், இடங்கொள்ளாமல் போக மாட்டோன்னு அவர் சொல்லலைன்னு வைங்க, அவர் இல்லைன்னு வைங்க. அப்போ 10% கொண்டு வந்து 10% கொண்டு வந்து கொடுக்குறது வேஸ்ட்டு, புத்தியணும். ஏன் நான் எது கொடுக்கணும்? அவர் தான் ஒன்றும் சொல்லி, அவரே இல்லையே, அவர் ஒன்றும் சொல்லலையே, வாக்கும் பண்ணலையே, ஏன் கொடுக்கணும்? ஆனால் அவர் இருந்தார்னா, அவர் இருக்கிறார் என்பது உண்மை என்றால், அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை என்றால்,
தசமபாகங்களை பண்டக சாலை கொண்டு வாருங்கள், வானத்தின் பணிகளில் திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று அவர் சொல்லியிருப்பாருன்னா அது உண்மைனா? அது உண்மை. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் இதெல்லாம் சொல்லி இல்லைனா, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் வேத வசனத்தில் இல்லை என்றால், கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னா அதை கொண்டு வருது வேஸ்ட்டு. அப்படி இருந்தார், அவர் தான் அதை சொல்லியிருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், சொன்னதையெல்லாம் நிறைவேற்ற வல்லவர்னா அப்போ நான் கொண்டு வராமல் இருந்தேன்னா அதை விட முட்டாள்தனம் கிடையாது. ஹலோ, இருக்கிறோமா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அப்போ நான் கொண்டு வரும்போது என்ன சொல்கிறேன்? கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையில் வாசித்தேன், கொடுங்கள் அப்பொழுதும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படின்னு வாசித்தேன், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு வாசித்தேன், இதெல்லாம் வாசித்தேன். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு வாசித்தேன். அதை இருதயத்தில் விசுவாசிக்கிற மட்டும் இல்லை, உண்மையாலுமே விசுவாசிக்கிறதுனால அதை நான் செய்கையில் காண்பிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதுதான் இந்த தசமபாகத்தை கொண்டு வர்ற அந்த செயல். அது ஒரு விசுவாச செயல். எத்தனை பேர் அதை கரெக்டாக பார்க்குறீங்க? அப்போ கர்த்தர் நீ கொடுக்கலன்னா அவ்வளோதான், நீ ஆஸ்பத்திரியில் 10,000 ரூபா செலவழிப்ப அப்படின்னு சொல்லலை. கொடு, இல்லைனா நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு கர்த்தர் சொல்லலைங்க. சாபம் ஏற்கனவே இருக்குது. அவர் என்ன சொல்கிறார்? அப்பா கொடுத்தினாதான் அந்த சாபத்திலேருந்து வெளியே ஆசீர்வாதத்தில் நீ வாழ முடியும். ஆசீர்வாதத்தை உனக்குன்னு வச்சிருக்கிறேன். நீ கொடுக்கறது உன்னை சாபத்திலிருந்து விலக்கி ஆசீர்வாதத்தில் கொண்டு வரும். நான் உனக்காக ஏற்படுத்தின ஆசீர்வாதத்தை நீ கொடுக்கறதுனால நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறதில்ல, கொடுக்கறதுனால நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை. ஆசீர்வாதத்தை ஏற்கனவே உனக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் சொல்கிறத செய், தசமபாகத்தை கொண்டு வா. அப்போ என்ன ஆகும்? நீ ஆசீர்வாதத்தில் நுழைய முடியும். ரூம் உள்ள பொருள்லாம் இருக்குதுங்க, உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் பாருங்கள், ஒரு பெரிய வீடு. இந்த வீடு முழுக்க சீர்வரிசை, பக்கத்து வீட்டில் கல்யாணம். இது மாதிரி ஒரு கல்யாணம் பார்த்ததே இல்லை நான். இப்படி ஒரு கல்யாணம்லாம் நடக்குது நம்ம நாட்டில்னு எனக்கு தெரியவே தெரியாது. வேறு ஒரு ஊரில் ஒரு பெரிய வீடு பாருங்கள், அந்த வீட்டில் தான் கல்யாணம். முதல் கிறிஸ்தவ கல்யாணம் நான் தான் நடத்தி வச்சேன் அந்த ஊர்லேயே. அங்கே போனால் அந்த வீட்டில் கல்யாணம், பக்கத்து வீடு அவ்வளோ பெரிய வீடு, அண்டா குண்டா சீப்பு சோப்பு கண்ணாடி மறுகுண்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க, சீர்வரிசை வச்சு அவ்வளோ பிரமாதமாக வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அது ஊர்வலம் மாதிரி, இப்போ அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ரொம்ப என்ன மாதிரி வச்சுருக்கிறாங்க சீர்வரிசை. கர்த்தர் எல்லாம் சீர்வரிசையும் பண்ணி வச்சுட்டு லாக்கப் பண்ணியிருக்கிறார், பத்திரமா இருக்குது. அதுக்கு ஒரு சாவி இருக்குது, அதுதான் விசுவாசம். அதை போட்டால் தான் இப்போ உள்ளே நுழைய முடியும், அதை போட்டால் தான் எடுக்க முடியும், அதை போட்டால் தான் அதை அனுபவிக்க முடியும், எல்லாம் இருக்குது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ சாபத்தில் வாழணும்னு அவசியம் இல்லை. உலகத்தில் ஒரு சாபம் ஏற்கனவே இருக்குது, ஆதாம் செய்த பாவத்தினால வந்துருச்சு. ஆனால் நீ அதில் கிடக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு நான் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறேன், எல்லாம் ரெடி பண்ணி நான் வச்சுருக்கிறேன். நான் சொல்கிறேன், தசமபாகத்தை கொண்டு வா, அப்பொழுது வானத்தின் பலனை நீ திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பார். கொண்டு வந்து பாரு, அந்த விசுவாசம் எப்படி வேலை செய்யணும் பாரு. அது உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கான திறவுகோலாக இருக்கிறது. இதை கொண்டு வந்து கொடுத்த உடனே சாவியை போட்டு திறந்த மாதிரி தான் எல்லாம் உன்னுடையது, அவ்வளோதான்றாரு. இருக்கீங்களா? அப்போ நான் கொடுக்கறது கடவுளை கொடுக்க வைக்கல, அவர் கொடுத்ததுனால நான் கொடுக்குறேன். அவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன்றாரு, அதனால நான் என்ன பண்ணுறேன்? கொண்டு வர்றேன். அவர் எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டேன்றாரு, அதனால் நான் கொண்டு வர்றேன். நான் கொடுக்கறதுனால அவர் இப்போ போய் சரி இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து எனக்கு அதான் பண்ணுறதில்ல. அவர் ஏற்கனவே கொடுத்துட்டாருன்றாரு, அதுக்குள்ளே நான் பிரவேசித்து அதை அனுபவிக்கணும்னா நான் கொடுக்கணுன்றாரு. 10% தசமபாகத்தை கொடுக்கணுன்றாரு, காணிக்கையை செலுத்தணுன்றாரு. அப்போ அவர் உண்மை உள்ளவர், அவர் சொல்லியிருக்கிறார், அதனால் நான் அதை செய்கிறேன். அவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு தெரிஞ்சு நான் செய்யாமல் இருந்தேன்னா அதோட முட்டாள்தனம் கிடையாது. சரி, இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கடைசியாக அதை சொல்லி முடிச்சிடுறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாருங்கள். 1 ராஜாக்கள் 17. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்றான். ஆகாபிட்ட போய் எலியா சொல்கிறாரு, நான் சொல்கிறபடி இத்தனை வருஷங்களுக்கு பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது தேசத்தில்
கர்த்தர் சொல்லிட்டாரு பெய்யாது அப்படின்ட்டு. சொன்னோடனே ராஜா சும்மா விடுவானா? சாவமாக விடுற நீ, உன் தலையை சீவிரம் பாருன்னு வருவான் இல்லையா? அதனால் கர்த்தர் சொல்கிறார் அடுத்த வசனத்தில், பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டையிலே ஒளிந்து கொண்டு. ராஜாவுக்கு தப்பி ஓடி போகணும், ஊரை விட்டு ஓடணும், கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கணும் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா மழை பெய்ய போகிறதில்ல, ஆத்திரம் வர வர அவன் ராஜா இவனை தேடுவான் கொல்றதுக்கு. அங்கே போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுன்றாரு. போய் ஒளிஞ்சிருந்தால் மட்டும் போதும், இடம் கிடைச்சா மட்டும் போதும், அங்கே சாப்பாடு கிடைக்கணும். அங்கே ஒளிந்து கொண்டு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றங்களில் தங்கினான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்கிறாரு, பஞ்சம் தேசத்தில் வரப்போகுது, தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, எல்லாம் கஷ்டப்பட போகிறாங்க. அதுவும் இல்லாமல் நீ போய் இந்த பஞ்சத்தை அனௌன்ஸ் பண்ணதுனால ராஜா கிட்ட தீர்க்கதரிசியா, ராஜா அவன் மேலே கோபமாக இருப்பான், கொல்ல பார்ப்பான். நீ போய் கொஞ்ச நாள் ஒளிஞ்சிட்டு இருக்கிறப்ப சாப்பாடு எப்படி, தண்ணி எப்படி? வீட்லேயே தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லைன்னா காட்டில் எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். எங்கே? கேரி தாற்றங்கரையில் கட்டளையிடுவேன், நீ போய் அங்கே இருங்கிறார். அப்போ கர்த்தர் இவனுடைய பிரச்சனையை முன்னாலேயே யோசித்து பார்த்து, இவனுக்கு தண்ணி வேணும், ஆகாரம் வேணும், தங்க ஒரு இடம் வேணும், எல்லாத்தையும் யோசித்து பார்த்து ஒரு இடத்தையும் தண்ணீரையும் ஆகாரத்தையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். அந்த காகங்கள் அவனை அங்கே போஷிக்கும்படி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டார். ஜனங்கள் நினைக்கிறாங்க அவன் கேரி தாற்றங்கரையில் போனதுனால, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கிடையாது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க, இந்த விதமாக ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டபடினால், கேரி தாற்றங்கரையில் வச்சு இவனை போஷிக்கணும்னு தெரிந்து கொண்டபடினால இவன் கேரி தாற்றங்கரையில் போனதுனால அவன் அனுபவிச்சான். இல்லையா? கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இவன் போனதுனால கர்த்தர் கொடுக்கல, கர்த்தர் கொடுத்ததுனால அங்கே வச்சிருக்கிறதுனால தான் இவங்க போனான். இல்லையா? அப்போ எலியாவுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே கர்த்தர் அதுக்காக ஏற்பாடை பண்ணி வைத்துட்டார். எலியா கீழ்ப்படிறதுக்கு முன்னாலே எல்லாம் பண்ணி வச்சுட்டாரு. பண்ணி வச்சுட்டு இவனை கீழ்ப்படிய சொல்கிறார். நான் சொல்கிறபடி கேளு, அங்கே போ, பொழைச்சிக்குவேன், அங்கே போனால் தண்ணி இருக்குது, ஆகாரம் இருக்குது, பத்திரமா இருப்பேன் அப்படிங்கிறாரு. எலியா கேட்க வேண்டியதாக இருந்துச்சு, போக வேண்டியதாக இருந்துச்சு, கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்துச்சு. அவனுடைய கீழ்ப்படிதல் தேவன் அவனுக்கு கொடுக்கும்படியாக செய்யவில்லை. தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தபடியால், எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்திருந்தபடினால் இவன் கீழ்ப்படுகிறான். தேவன் ஏற்கனவே அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டார். இவன் போகலன்னா, கேரி தாற்றங்களில் போன்னு சொன்னார், அங்கே காகங்களுக்கு கட்டளை இட்டுருக்காரு. போகலன்னா அங்கே காக்காலாம் வெயிட்டிங்கில் இருந்திருக்கும். ஹலோ, ஏன்னா அவர் இந்த ஊர் காக்காவுக்கு சொல்லல, அங்கே சொல்லியிருக்கிறார் அந்த ஊர் காக்காக்கு. ஹலோ, காக்காயே ரொம்ப வம்பு பிடிச்ச இதுங்க. ஸ்கூலில் படிக்கும்போது நாங்கள் இந்த மாங்காங்க வாங்கிட்டு தின்னுட்டு இருப்போம் பாருங்கள் வெளியே. அப்படியே கையில் அவ்வளோ பேர் நின்று பேசியிருப்போம், கையில் படார்னு பிடிங்கிட்டு போயிடும் பாருங்கள். கையில் இருக்க மாங்காயை பிடிங்கிட்டு போயிடும். கை கட்டினது வாய் கட்டலன்னு நின்றுருப்போம் நாங்கள். அதுவும் மெட்ராஸ் காக்கா இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. நான் வெளிநாடுலாம் போயிருக்கேன், அந்த காக்கைங்கெல்லாம் கொஞ்சம் தேவலாம், அந்த மாதிரிலாம் பிடுங்கிறது இல்லை. இது கொஞ்சம் ஜன்னலை திறந்து வச்சா உள்ளே பிடிச்சிட்டு போயிடும். கொடுக்குற காக்கா இல்லை, கொடுக்குற காக்கா நான் பார்த்ததில்லை. கெடுக்கிற காக்கா, பிடுங்குற காக்கா தான் பார்த்துருக்குறேன். ஆனால் கடவுள் கொடுக்காத காக்காவை கூட கொடுக்குற காக்காயை மாத்துறாரு. அவனுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு பாருங்க. அவனுக்கு யோசிச்சு, அப்பமும் இறைச்சியும் தேவைதானே? இது பஞ்சகாலம், இதில் நான் வெஜிடேரியன் வேறையா? கொஞ்ச நாளைக்கு வெஜிடேரியனில் போட்டால் என்ன கஷ்டம் இருக்குது? கர்த்தர் எலியாவை பார்த்து, எலியாவே கொஞ்ச நாள் ரிசெஷன்ப்பா, 2009 ஆரம்பிச்சது, ரிசெஷனில் போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அடுத்த வருஷத்துலேருந்து உனக்கு பெட்டராக போடுறேன், இப்போ கொஞ்சம் அப்போ மட்டும்தான் கிடைக்கும், தண்ணி இன்னி வச்சு சாப்பிட்டுக்க, தொட்டுக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ காட்டில் இருந்தாலும் சாப்பாடு சேம். அங்கே யார் வீட்லேயும் இறைச்சியெல்லாம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா வீட்லேயும் பசி, பட்னி, தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, அந்த நிலை தான். ராஜா வீட்டில் தான் நல்லா ஓஹோன்னு விருந்து இருந்திருக்கும்.
அதனால் அந்த காக்கா நான் நினைக்கிறேன் ராஜா வீட்டில் போய் தூக்கிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிச்சன்லேருந்து டெய்லி கரெக்டாக காலில் வந்து ஒன்று எடுத்துகிட்டு போகுது. அப்பத்தையும் இறைச்சியும் அவன் விரட்டத்துக்குள்ளே தூக்கிட்டு வெளியே வந்துடுது. ஐயோ காக்கா தூக்கிட்டு போச்சேன்றான். சாயங்காலம் பார்த்தா அதே காக்கா வந்து திரும்பி தூக்கிட்டு போகுது. அவங்களுக்கு வளங்கலை என்னன்னு, ஆனால் வேலை நடக்குது. அப்பமும் இறைச்சியும் கர்த்தர் அவனுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட் கொடுத்தார் டெய்லி. ஹலோ, இருக்கிறீங்களா? ஊரெல்லாம் பஞ்சம், இவனுக்கு விருந்து டெய்லி. இவனுக்கு நல்ல சாப்பாடு நடந்துகிட்டு இருக்குது. தண்ணி பஞ்சமே இல்லை, இவனுக்கு பாட்டுக்கு தண்ணி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ பாருங்கள், கர்த்தர் நான் சொல்கிறேன் நமக்கும் ஒரு கேரி தாற்றை வச்சிருக்கிறார், ஆற்றங்கரையை வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு தங்க வீடு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு, அதெல்லாம் யோசித்து வச்சுருக்காரு. தங்க வீடு வேணுமேனு கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தர் அதெல்லாம் யோசனை பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு வீடை கொடுப்பது கர்த்தருடைய சித்தம், அது அவருடைய நோக்கம். தரணும்னா அவர் விரும்புகிறார், அதுக்கெல்லாம் ஏற்பாடை பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு வேலையை கொடுப்பது, உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுப்பது, உங்களை செழிக்க பண்ணுவது, உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது எல்லாம் கர்த்தருடைய திட்டத்திலே ஒன்றாக இருக்கிறது. எலியா கூட கேட்கல, கர்த்தாவே நாளைக்கு சாப்பாடு எப்படி, பஞ்சம்னு சொல்லிட்டு நம்ம கதி என்ன அப்படின்னு கேட்டான். அவன் கிடையாது, அவன் கேட்கறது மட்டும் இவர் சொல்கிறாரு, உன் வேலையை நான் மனசில் வச்சுருக்கிறேன், உனக்கு பிளான் போட்டேன், நீ அங்கே போ, உனக்கு அங்கே பஞ்சமே இல்லாமல் சாப்பாடு வந்துக்கிட்டேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஏற்கனவே செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆகாரத்தையும் வீட்டையும் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நமக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறார், இப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்கிறார், இப்போ அப்போஸ்தலன் நடவடிக்கையில் நீ போ, அந்த பட்டணத்தில் உனக்கு ஏராளமான ஆத்துமாக்களை. அப்போ ஊழியம் செய்ய போகும்போது கூட அப்படி தான் போகிறோம். எப்படி போகிறோம்? அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு இல்லை, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? அங்கே ஏற்கனவே கர்த்தர் ஆத்துமாக்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறார். அவங்களுக்கு போதிச்சு அவங்களுக்கு நடத்தி ஒரு நல்ல ஊழியத்தை செய்யும்படியாக தான் போகிறோம். அப்படி தான் நான் இங்கே வந்தேன். கர்த்தர் சொன்னேன், இங்கே போ, அங்கே ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள். ஹலோ, ஏன்னா கர்த்தர் இதை ஆயத்தப்படுத்தி வச்சுக்க. ஆளாளுக்கு எங்கே போகணுமோ அங்கே போய் எல்லாம், ஆனால் அங்கே சொல்கிற இடத்துக்கு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே போனால் தான் பாருங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியுது. ஏன்னா ஆசீர்வாதத்தை அங்கே வச்சிட்டார், அங்கே வச்ச இடத்துக்கு நம்ம போக வேண்டும் இல்லையா? நல்லா யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைத்து விட்டார், எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். குறைவே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். செழிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், வாழ்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார் மல்கியா 3 எப்படி சொல்கிறார் அவர், உன்னுடைய கனிகளை பட்சித்து போடுகிறவர்களை உன்னிடத்தை கண்டிப்பேன், உங்கள் நிலங்கள் பலனை அளிப்பதில்லை, வெளியில் திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை. 12ஆம் வசனம் சொல்லுது, எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர். அப்போ உங்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கணும், ஜனங்கள்லாம் உங்களை பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். பாக்கியவான்கள்னா அப்படி சொல்லணும், இதுதான் கடவுளுடைய திட்டம். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி ஒரு வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், அந்த வாழ்க்கைக்குள்ளே எப்படி நுழையுது? அவர் சொல்கிறார், அதுக்கு தான்ப்பா சொல்கிறேன், தசம பாகத்தை கொண்டு வா. ஏன்னா அது ஒரு விசுவாச செயல். அதை கொண்டு வரும்போது தான் இதை நீ பெற்று அனுபவிக்க முடியும். கேரி தாற்றங்கரைக்கு எலியா போனது போல் தசம பாகத்தை கொண்டு வான்றார். அவன் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது, நாம் இதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் நாம் செய்யணும்னு ஒன்று வச்சுருக்கிறார். அது என்னென்னா, தசமபாகத்தை கொண்டு வா, காணிக்கையை கொண்டு வா, அப்பொழுது இடங்கொள்ளாமல் போக மட்டும் வானத்தின் பலனில் திறந்து ஆசீர்வதிக்க மாட்டேனோ, ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள்ன்றார். அப்போ நாம் செய்ய வேண்டியதை என்ன? இதை செய்யணும். கர்த்தர் செய்ய வேண்டியதை ஏற்கனவே செய்து விட்டார். நான் கொடுக்கறதுனால அவர் கொடுக்கறதில்ல, அவர் கொடுத்து விட்டதுனால, அவர் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிட்டதுனால, அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் என்கிற அந்த நன்றி உணர்வோடு நான் எனக்குள்ளதில் 10ல் 1 பங்கை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அது என்னுடைய விசுவாச செயல். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன். எல்லோரும் எழுந்து நிற்போம். நிறைய இருக்குது, அடுத்த வாரம் தொடருவோம். வாழ்க்கையில் இருக்கிற குறைவை, இல்லாமையை, வறுமையை,
பிரச்சனையை, பொருளாதார பிரச்சனைகளை எப்படி மாற்றுவது, அதான் பேசிகிட்டு இருக்கிறோம். கடவுள் வழி வச்சிருக்கிறார் எப்படி மாற்றுறதுன்னு. கடவுளுடைய சித்தம் என்ன, நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றது. உங்களுடைய ஏற்பாடை பண்ணிட்டார் அவர். உங்களுக்காக ஏற்பாடுகளை பண்ணி, அதுதான் கிருபை. விசுவாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும். அதுதான் கொடுக்கிறது செழிப்பது என்பது, கொடுத்து செழிப்பது என்பது அதான் நம்முடைய விசுவாச செயல். அது நாம் கொடுக்கறதுனால அவர் நம்ம செழிப்பாக்குறது இல்லை, அவர் நம்ம செழிப்பாக்கி இருக்கிறார். அதனால் கொடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு பூட்டை திறக்கிறது மாதிரி திறந்து அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே நுழைகிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். பிதாவை நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், போதுமானவருக்கு அதிகமானவர், எல்ஷதாய் தேவன், யெகோவா ஈரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்து விட்டீர். கர்த்தாவே, அதை எண்ணி பார்க்கிறோம். நீர் எவ்வளவு பெரியவர், நல்லவர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்று எங்களை பார்த்து எண்ணி பார்த்து எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும், தங்க இடம், ஆகாரம், தண்ணீர் எல்லாத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறீர். நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எங்கள் நல்ல மெய்ப்பர். ஜனங்கள் இதை அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அவர்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தட்டும். அவர்கள் கொண்டு வருகிற காணிக்கையிலும் தசமபாகங்களும் கர்த்தருக்கு செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. கர்த்தர் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ஆகவே நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன், அதற்கு அடையாளமாக இதை கொண்டு வந்திருக்கிறேங்கிறது தான் காணிக்கை என்பதை அவள் புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். வெற்றியும் வாழ்வும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். உமக்கே துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.